நான் சொன்னேன் ராஜா முகமது இல்லை, என் பேரு ஷேக் சாகுல் ஹமீதுன்னு. நீ உன் பேர் ராஜா முகமது, நீ மயிலேறும் ராவுத்தேன். நான் மயிலேறு ராவுத்தேன். அது அருணகிரி முருகன் கொடுத்த பட்டம், கதிர அலங்காரத்தில் சொல்லுவார். ஆமாம், அது உனக்கு நான் தர்றேன். சிவராவுத்தனா யாரு? சிவபெருமான். சிவராவுத்தனா யாருக்கு வந்தார்? திருவாரூராருக்கா வந்தார். மதுரையில் வரலையா? குதிரை வியாபாரியா வரலையா? ராவுத்தனை குதிரை வியாபாரி, குதிரை அடக்கிறவன். மாவுத்தனை யானை அடக்கிறவன். ராஜா முகமது அது முருகன் பேருனார். முஸ்லீம் பேருங்கண்ணே, முருகன் பேர். எப்படின்னு, முருகப் பெருமான் 6 குழந்தைகளாக விளையாடி கொண்டிருந்த போது 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கின்றார்கள். திரும்ப அழைத்த போது யார் எந்த குழந்தையை வளர்த்தோம் என்று தெரியவில்லை. ஆதிபராசக்தி ராஜினார். ஐயா அப்படின்னார். சொன்னதுதான் உண்மை. ஐயா அப்புறம் இல்லாத குறைக்கு வச்சுக்கிட்டோம் ஐயா. அது இலங்கையில் கதிர்காமத்தில் இருக்குன்னே. நான் கதிர்காம ஆதி பேர் தெரியுமா? நான் தெரியும், திருயம கூடம்னு. கண்டிராஜா கூத்துல வரும். அது அதான் 6ஆம் படை வீடு. கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லை என்று சொல்லும் கதிர்காம கடவுளே, கங்காதரன் பெற்ற சிங்கார வேலவா, கலாப மயில் ஏறியே, நிதியோடு நீர்வளம் நிலவளம் செழித்திட நின் பாதம் சரணமே, நேர்மையோடு செங்கோல் செழித்திட என்னாலும் நின் பாத வரமருள் முருகா. பெரிய வேலை, நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னார். நான் துளுக்க பையன், நான் என்கிட்ட முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்கும்னார். 3 மாசம் முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. ராஜபாட்டு போட முடியல. நான் இப்படி கிடக்கிறேன் ராஜபாட்டு, என்னை தூக்கி வேஷம் கட்டி விட்டாங்க. வந்து சொன்னேன், ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு, வேஷம் கட்டிட்டேன். முருகன் அடிக்கும் போது கந்தபுராணம் சொல்லுப்பாரு. சொன்னேன், சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன் கந்தபுராணம் சொல்லணும்னு சொன்னா உனக்கு முன்னியம் ஊருக்கு முன்னியம்னார். சாயங்காலம் கிருபானந்த வாரியார் பேசுறார். முடிஞ்சா கேபி சுந்தரவால் கச்சேரி. இப்போ நான் முருகன் முன்னாடி முடிங்க இருக்கேன். இல்லை நெத்தி நிறையா விபூதி குங்குமம். ஆரம்பத்தில் முஸ்லீம்கள்லாம் என்னை காதில் ஓட்ட போட்டு தொங்கவுன்னு விடாவனாங்க. நான் அப்புறம் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பஜனையில் இவங்களை விட நம்ம நல்லா பண்ணா. அடா எல்லாம் இந்த துளுக்கு இந்த போட்டு போடுறேன் பஜனையில், இங்கெல்லாம் இந்துக்கெல்லாம் வெக்கமாக இருக்குடா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா பயந்துருச்சு. எங்கள் அம்மா வந்து 9 நேரம் அல்லாவை கும்பிடும். எங்கள் அப்பா இதுக்கு நேர்மாரு 2 முறை தான், வருஷத்துக்கு 2 முறை தான் ஒரு பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசலில் கட்டினவர் அவர் தான், கருப்புசாமி கோயிலையும் கட்டினவர் அவர் தான். இங்கிட்டு வந்து இது மேலூர் சிவகங்கை அங்கிட்டு ஒரு தாக்குதல், காளையார் கோயில் சிவகங்கை அங்கிட்டு ஒரு தாக்குதல், இந்த சைடு திருப்பத்தூர் பக்கம் உங்ககிட்ட இருந்து ஒரு தாக்குதல். 4 பக்கம் அடிச்சு நொறுக்கி அதை பிடிக்கிறாங்க. 4 பக்கம் துண்டக்கான ஓட வைக்கிறாங்க வெள்ளைக்காரன். ஜெயிச்சுட்டு அந்த பெரிய மருதுக்கு பட்டம் கட்டும் போது எங்கள் தாத்தாவுக்கிட்ட வந்து, அண்ணே ரொம்ப நன்றி, எனக்கு 8 வருஷம் தங்க வச்சு சோறு போட்டீங்க, யார் செய்வா? விருந்து மருந்து 3 நாள் தான் இருந்தாங்க. 8 வருஷம் 71 1771 79 வரைக்கும் 8 வருஷம் சோறு போட்டு 4000 படை வீரரை திரட்டி கொடுத்து யாருன்னே இதை செய்வா, நீ அவசியம் கலந்துக்கணுன்னே என்னாங்க. நான் வர்றேன், இல்லைன்னா என் மகன் வருவாமா, ஷேக் மதார் சாஹிப்னு சொல்லி அவரையும் விருப்பாச்சி கோபால் நாயகரை சேர்த்து எங்கள் தாத்தா அனுப்பிச்சி வைக்கிறார் பழைய பெரிய மருது பதவியேற்பில். அந்த மதார் சாஹிப் மகன் தான் என் முப்பாட்டேன் ஷேக் ஹுசேன் சாஹிப். அவர் கலிக்கம்பட்டி மணியக்கார், பெரிய மாடுபிடி வீரர். வெந்நீர நின்றது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன, 2 முறை என்ன என்ன. வெந்நீர நின்றது என்ன 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 வேலை பிடித்தது என்ன என்ன என்ன, கண் மூடி நின்றது என்ன என்ன என்ன, காவி உடுத்தது என்ன என்ன என்ன, வெந்நீர் அணிந்தது என்ன. அப்படி 3 முறை என்ன அப்படி உஷா பாடினாங்களா, நான் பார்த்தேன். 4 முறை என்ன என்னன்னு பார்த்து, வெந்நீர நின்றது என்ன 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 என்ன, வேலை பிடித்தது என்ன என்ன என்ன, கண்மூடி நின்றது என்ன 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 என்ன, காவி உடுத்தது என்ன 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 என்ன, வெந்நீர் அணிந்தது என்ன. அப்படின்னு அம்பி காத்துக்காரர் மாதிரி மூக்க விடைச்சு விடைச்சு பாடுறையே அப்படின்னாங்க. ஒரு ஐயர் கிருஷ்ணமூர்த்திங்கிற வயலின் வாசிக்கிறார். அம்மா முஸ்லீம் பையன்மா, முஸ்லீம் பையனா? அது கொங்கு பக்கம் வந்து கவுண்டருக்கு அப்புறம் பெரிய ஆளாக இருந்தால் மாமாம்பாங்க, சின்ன ஆளாக இருந்தால் மருமகனேம்பாங்க. முஸ்லீமை மருமகனா முருகா மருமகனா அப்படின்னாங்க. ஆமாம் மாமி அப்படின்ட்டேன்.
ராஜாமாமா சார் வணக்கம் சார். வணக்கம்யா. வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இந்த கலைத்துறையில், இப்போ நாடகத்துறையில் நீங்கள் எப்படி வந்தீங்க? இல்லேயனும் மாய்கையில் இட்டனனே இந்த பொல்லே நறியாமை பொறுத்திலையோ முருகா, மல்லேபுரு பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே, என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. பக்தனோடு கூடவா பரிவு கொண்டு நாடவா சித்தி தரும் முருகன் என்றே செந்தமிழில் பாடவா, பக்தனோடு கூடவா வா. முருகன் தனிவேல் முனினம் குரியன் அருள் கொண்டறியார் அறியும் தரமோ அருவென்றுருவென்றுளதென்றிலதன் ஒளியன் இருளன் என நின்றதுவே. மட்டடங்கா மாணிக்கமே மலைமகளின் திருமகனே, மறுவள்ளி இன்பமுறும் மலர்ப்பதமே திருமுருகா, இஷ்டமுடன் என்னாலும் இறைவன் உன்னை பாடுகின்றேன், நான் பட்ட துயரம் போதும் ஐயா பார்த்தருள வேண்டுகிறேன். பக்தனோடு கூடவா பரிவு கொண்டு நாடவா சித்தி தரும் முருகன் என்றே செந்தமிழில் பாடவா, செந்தமிழில் பாடவா. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மறி நீயே ஆரோக்கிய தாயே, கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே, தன்னை இந்த புவி கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆக்கி வைத்தான் தான் பிறக்கும் முன்னமே. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மறி நீயே ஆரோக்கிய தாயே. அந்த பாளையங்கோட்டை சைவ திருச்சபையில் தாடி வச்சவர் வந்தார். எப்பா நீ இஸ்லாமியனா? ஆமாங்க. உங்கள் அப்பா அம்மா இஸ்லாமியர் தாங்க. நல்லா தேவாரம் பாடுற, இஸ்லாத்துக்கு என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணலைங்க. பண்ணணும்ல? ஆமாங்க. இந்த வெத்தில இருக்க இத்தனை கவி சித்தர்கள் இருக்காங்க, கவி பாண்ட சித்தர்கள், குணங்குடி மஸ்தானப்பா, தக்கலை பீரப்பா, இளையாங்குடி திருக்கட்சி பிள்ளையம்மா, கோட்டார் ஞானியார் சாஹிப், உங்கள் பாட்டெல்லாம் எடுத்து யாராவது பாடுறீங்களாப்பா? அனிபாய் ஒத்த பாட்டு தான் பாடியிருக்கான். அதான் இந்த திக்கு திகரம் கொண்டாடிய வந்துங்கிற பாட்டு நான் பாடுறேன்னு. யார் பாட்டை பாட போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இருக்கல பெரிய கவி சித்தர்கள் நான் எல்லா இலக்கத்தையும் டச் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ தேவாரம் சைவம்னு வந்தால் தேவாரம் திருவாசகம், அங்கிட்டு போனால் திருவெம்பாவை, இங்கே வந்து வைணவம் வந்தால் திருப்பாவை, இது 4000 திவ்ய பிரபந்தம், அங்கே கௌன முருகன், அங்கிட்டு போனால் திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், அது சம்பந்தமாக எல்லாமே. அங்கிட்டு போனால் தேம்பாவணி கிறிஸ்துவ மதம், இங்கிட்டு போனால் இஸ்லாமிய மதம், சினிமா பாட்டு, நாடக பாட்டு, கீர்த்தனகை, இப்படி எல்லாமே தொட்டிருக்கேன். ஆமாம், தீக்கா மேடம் அதான் நம்ம உதவுது நமக்கு. ஐயா ரொம்ப என்னை விரும்புவார். யார்? நானும் வீரமணியை ஃபோட்டோ எடுத்துருக்கோம் ரொம்ப வருஷம் முன்னாடி. இங்கிட்டு ஐயா பெரியசாமி, இங்கிட்ட ஐயா வீரமணி வந்தாருன்னா ராஜா வந்து பாட்டை கேட்கணும்யா, நல்லா இருக்கேன், மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கேன் அப்படின்பாரு. அவர் மேலே நான் பாடியிருக்கேன். அதாவது என்ன பாட்டுன்னா, இறந்து விட்டார் ஈவேரா என்பது பொய், இருக்கின்றார் வீரமணி என்பதுமை, பருந்தெனவே ஊர்மேயும் ஆரியத்தை ஈரோட்டின் சீர்கெழுத்தால் கூர்ந்தளிப்பார் அப்படின்னு பாடியிருக்கேன். முன்னாடி பெரியார் பத்தி சூஃபி சொல்லி மறந்தேன். இதே சிந்து பைரவில பெரியார் ஐயா ஈரோட்டிலே பிறந்து இல்ப தமிழகத்தில் அறிவு தேரோட்டி வந்தவரே, ஈரோட்டிலே பிறந்து இன்ப தமிழகத்தில் அறிவு தேரோட்டி வந்தவரே, அறிவு தேரோட்டி வந்தவரே, மடமையை மூழ்கடித்தவரே எங்கள் ஐயாவே
தந்தை பெரியாரெனும் ஐயாவே, செந்தமிழ் நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா. அதான் அதே பாட்டு பாடியிருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. அது அப்புறம் சொல்லும் போது தக்கலை பீரப்ப பாட்டை பாடினேன். சென்னையில் 2004 அதை வெளியிட்டாங்க. ஒரு தம்மாயிருச்சு. அது கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இசைமணி யூசுப் வந்து அது என்ன பாட்டு ராகம்லாம் சரியான்னு பார்த்தார். அருமையாக இருக்குது, ராகம் சரியாக இருக்குன்னாரு அவர். 2014 இஸ்லாமிய மாநாடு நினைச்சு கும்பகோணத்தில் ஒரு 12 பாடகருக்கு விருது கொடுத்தாங்க. நானும் ஒருத்தன் அதில். அப்போ என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த சூஃபி இசை தொகுப்பு முத பாடினேன் நான் தான். தக்கலை பீரப்பா பாட்டு 22 ராகத்தில் அமைச்சு பாடினேன். மற்ற பாடகர்கள் இஸ்லாமிய பாடகர் எவனுக்கு சங்கீதம் தெரியாது. அப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் ஹிந்துஸ்தானி பாடுங்கன்னாரு. நான் சொன்னேன், ஹிந்துஸ்தானிக்கு ஒருத்தனுக்கு தெரியாது, வேணா ஹிந்துஸ்தானி ராகத்தில் நாகூர் நிஃபா பாடின பாட்டை ஒன்று வேணா பாடுறேன் அப்படின்ட்டு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஹார்மோனிய தபலா வர சொல்லியிருந்தேன். மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். இந்த பாட்டு நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து, நம்ம ஹிந்தோளம்னு சொல்லுவான், மால் கவுன்ஸ் சொல்லுவான். நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து, நினைவும் உணர்வும் ஒன்றாய் நேசமாய் சங்கமித்து, ஆரத்தழுவியன் ஆவி பிரிய வேண்டும், அண்ணல் முகம்மதே ஷஹாதத் கூற வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், சகமத நிசா மதீனா நகருக்கு போக வேண்டும். சங்கீதம் சக சகச நித நிச நிச நித மதனி தனித மகசா சகமத நிசா மதீனா நகருக்கு போக வேண்டும். அதாவது நான் கேபி சுந்தராம்பா கூட பாடினேன். அது என்னைய மாமியா அண்ணா கூப்பிடுவேன் நான். அது மருமகனேங்க என்னைய. அந்த தனித்திருந்து வாழும் தவமணியன்ட்டு, தனித்திருந்து வாழும் மெய்தவமணியே, அந்த சமயம் பாட முடியல உன்னால. வரி முக்கி பாடுறாங்க. அப்பா சொல்லுவார், டேய் பழனி மலையில பாடினா பாரு, மலையே குலுங்குச்சுடா. அந்த நேரம் பாட முடியல உன்னால. நான் சொல்றது 76. தண்டபாணி தெய்வமே வெண்ணீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, கண்மூடி நின்றதென்ன, காவி உடுத்ததென்ன, வெண்ணீர் அணிந்ததென்ன. வயலின்காரங்க விட்டுருவாங்க. வெண்ணீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன. ஒரு முறை என்ன, வெண்ணீர் அணிந்தது என்ன என்ன, வேலை பிடித்தது என்ன என்ன. 2 முறை என்ன என்ன. வெண்ணீர் அணிந்தது என்ன என்ன என்ன, வேலை பிடித்தது என்ன என்ன என்ன, கண் மூடி நின்றது என்ன என்ன என்ன, காவி உடுத்தது என்ன என்ன என்ன, வெண்ணீர் அணிந்தது என்ன. அப்படி 3 முறை என்ன. அப்படி உஷா பாடினாங்களா, நான் பார்த்தேன். 4 முறை என்ன என்னன்னு பார்த்து, வெண்ணீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடித்தது என்ன என்ன என்ன, கண்மூடி நின்றது என்ன 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 என்ன, காவி உடுத்தது என்ன 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 என்ன, வெண்ணீர் அணிந்தது என்ன. அப்படின்னு அம்பி அம்பி காத்துக்காரர் மாதிரி மூக்க விடைச்சு பாடுறையே அப்படின்னாங்க. அப்ப அங்குலாஸ்காரன் மிருதங்க வாசிக்கிறார். அவர் பெரிய கோட்டீஸ்வரர், மிருதங்க வாசிப்பார். ஒரு ஐயர் கிருஷ்ணமூர்த்திங்கிற வயலின் வாசிக்கிறார். அம்மா முஸ்லீம் பையன்மா, முஸ்லீம் பையனா? அது கொங்கு பக்கம் வந்து கவுண்டருக்கு அப்புறம் பெரிய ஆளாக இருந்தால் மாமாம்பாங்க, சின்ன ஆளாக இருந்தால் மருமகனேம்பாங்க முஸ்லீமை. மருமகனா முருகா, மருமகனா அப்படின்னாங்க. ஆமாம் மாமி அப்படின்ட்டேன். எங்கள் ஆத்துக்காரர் பாட்டு ஒன்று பாடுறியா? உங்கள் ஆத்துக்கார் எஸ்ஜி கிட்டப்பா, செங்கோட்டை கங்காதர கிட்டப்பா, உடனே சங்கரதாசாமி மூத்த மாணவர், பெரிய பாட்டுக்காரர். அந்த ஆளு ஐயரு. அதான் பிராமணனுக்குள்ள தனி திறமை என்ன தெரியுங்களா? ஒரு விஷயம் கற்றுக்கணும், எங்கே வேணாலும் போயிடுவேன். நாகூர்ல ஒரு 5 வித்வான் தங்கி இருந்தாங்க. கௌஸ்மியான் சாஹிபு, நன்னுமியான் சாஹிபு, தாவூத் மியான் சாஹிபு,
அப்படி ஒரு 5 பேர் தங்கியிருந்தாங்க. அங்கே வந்து ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டான். ஒரு பாட்டில் பூரா ஹிந்துஸ்தானி வரும். அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு வித்வான் அங்கே லோக்கலில் இருந்தார், நாகூர் இஸ்எம்ஏ காதர்னு சொல்லி. முதல்ல நாகூரில் பாடுறேன், ஒரு கவிஞர் வந்தார், ஒரு பாட்டை எழுதி கொடுத்து இது நீங்கள் ஒரு நாள் பாட முடியும் பாடுங்கன்னார். பார்த்தா நம்ம பாட்டு சிங்கார வேலனே தேவா, இந்த மெட்டில் கண்பாரும் காதிரே மீரா சகம பணி கண்பாரும் காதிரே நாகூராண்டவர் அவர் மேலே போட்டிருக்கார். மீரா மெஞ்ஞான வேந்தரே மீரா அந்த பாட்டை பாடி முடிச்சேன்னா இவர் உள்ள கேட்டுட்டே இருக்காரு. ராகங்களையாம் பாடுறாரு, என்னை பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தா போய் பார்த்தேன். யாரும் வித்வான் 90 வயசு வந்தாளுக்கு. அப்போ தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் அந்த வித்வான் எனக்கு. காதொலி அவர் கவிஞர் பேர், தமிழ் செம்மனுங்கிற விருது அவர் கொடுத்துருக்காங்க. யாரா அந்த மதுரைக்கார பையன் பாடுறேன், ராகம் சுத்தமாக பாடுறான்டா, நம்மளுக்கு அப்படி பாட மாட்டாங்கடா. அப்புறம் அவர் மதுரை சோமுட்டை படித்தவருங்க, வர சொல்லுப்பாங்க. அது போய் பார்த்தேன். இந்த சுந்தரம்பா என் ஆத்துக்காரர் மேலே பாடின பாட்டு, முருகன் மேலே பாடின பாட்டு பாடு நீ கல்யாணி. சரிகாமா பாதானிசா சனிதவ மகரிசா கல்யாணி. சிந்தனை செய் மனமே கல்யாணி. காற்றில் வரும் கீதமேயில் கண்ணனை அறிவாயா கல்யாணி ராகம். அந்த காலம் டிஎம்எஸ் பாடுவார், ஆதியந்தம் இல்ல அருள் ஜோதியே கல்யாணி. எஸ்பி பாடுவார், வந்தாள் மகாலட்சுமியே கமலாசனுக்கு. என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே, அடியேனின் தனம் வாழ குடி வாழ குடித்தனம் புக வந்தாள் மகாலட்சுமியே. அந்த ராகத்துல பாடுங்க ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. சரவண பவா தமியன் எனையாள். சரவண பவா மந்திரம் முருகன் மந்திரம், நம சிவாய சிவன் மந்திரம், ஓம் நமோ நாராயணாய நமோ நமக பெருமாள் மந்திரம். சரவண பவா தமியன் எனையாள், சரவண பவா தமியன் எனையாள், பரம கருணா கரன் துணையல்லால், பரம கருணா கரன் துணையல்லால், பரம கருணா கரன் துணையல்லால் பரிவோடு பாடி பரிவோடு பாடி பணிந்தேன் அதனால் சரவண பவா. இகபர சுகம் தனை விரும்பினேன் ஈருலகிலும் எனது தலைவா, ஜெகம் புகழும் உன் சேவடி நம்பினேன், ஜெகம் புகழும் சேவடி நம்பினேன், ஜெகம் புகழும் உன் சேவடி நம்பினேன், ஜெயமே தருவாய் முருகா, ஜெயமே தரவே விரைவில் வருவாய் சரவண பவா தமியன் எனையாள், சரவண பவா சரவண பவா சரவண பவா. பாடுனேன், காத்துக்காரு மாதிரியே பாடுற முருகா மருமானே காத்துக்காரு. அது வயசான எப்பேற்பட்டவனுக்கு அந்த ஸ்டெமினா போயிருங்கிறது. உன் தத்துவம் தவறின்று பழனியப்பா பாடுறாங்க பாரு முருகா, சொல்லவும் ஔவையில் முருகா, செந்தமிழுக்கு உரிமை முருகா உண்டு பாடுதுங்க. வரிக்கு வரி முருகா முருகான் முக்கிய முக்கிய இல்ல. அந்த நான் பாடுவேன்னு வச்சுங்க, வயசுன்னு சொல்ல வர்றேன். அதாவது எப்பேற்பட்ட பாடு. டிஎம்எஸ் இங்கே 97 டிஎம்எஸ் ஒரு பாராட்டு கூட நடந்துச்சு. இப்போ நான் என் நண்பருங்க நரிமேடு சலூன் இவர் சண்முகங்கிறவர் போயிருக்கும்போது என்னை பாராட்டி பேச கூப்பிட்டாங்க. 5 நிமிஷம் இதுக்கு மேலே பேசிடக்கூடாது. என் நண்பர் பேசினார், நாங்கள் கண்ணால் காணாத பட்டினத்தாரே, கண்ணால் காணாத அருணகிரிநாதரே, ஐயாவுக்கு நான் பொன்னாடை போர்த்துறோன்னு போர்த்துனாங்க. அதுக்குள்ளே பின்னாடி முதுக சொரிய ஆரம்பித்தாங்க. அவரை இறங்கிட்டார். நான் பேச ஆரம்பித்தேன். நம்ம ஐயா மதுரை மண்ணின் பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லி
அவர் பாடின முதல் பாட்டுங்க யாருக்கா தெரியுமா அப்படின்னு. அந்த பாட்டு மந்திரி குமாரிங்கிற படத்தில் எம்ஜிஆர் நடித்தது. எம்ஜிஆருக்கான பாட்டே கிடையாது. கதை வசன கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஒரு மாடு மேய்க்கிறேன் உட்காந்துட்டு பாடுவான். இன்னொரு கதாநாயகன் வந்து எஸ்.ஏ. நடராஜன், அவருக்கு பாடுறது சித்தப்பா திருச்சி லோகநாதன். வாராய் நீ வாராய் பாடுறாரு பார்த்தீங்களா? வாராய் நீ வாராய் புலியனை தொடர்ந்தே புதுமா நீயே வாராய். மாதிரி தேவி கதாநாயகி கூட்டிட்டு போவார் மலை மேல தள்ளி விடுறதுக்கு. வாராய் இணையில்லா மோன நிலையை நீ மலை முடியில் காணுவாய் வாராய். வாடி உன்னை தள்ள போறேன் மேல போன உன்னை சமீபா இன்னொரு அஸ்தமனம் இருக்குடி சண்டாளி இன்ப வாழ்க்கைக்கு இடைஞ்சலா வர்ற உன்னை இங்கே உருட்ட போறான்டி விளையாட்டா சண்டாளி அப்படிம்பாரு. கடைசியாக உங்களை கடைசியாக கும்பிட்டுக்கிறேன்னு 3 முறை சுற்றி வந்து உண்மையை உளறிடுவேன். நாளை காலை சூரிய ஒளி வரும்போது முல்லை நிலத்தும் ரத்தின கிரீடம் என் தந்தையின் தலையில் ஜொலிக்கும்படி இன்றிரவு மன்னன் சாகப் போகிறான். சண்டாளி செத்து தொலை. உங்களை கும்பிட்டுடுச்சா ஆஹா வேற திட்டம் போடுறாங்கடான்ட்டு என்னை கொண்டு போடணும்டான்னு ஐடியா பண்ணிடுவா. சுற்றி வணங்குறேன் வணங்கி தொலை அப்படின்னு நல்லா சிரிப்பேன். அந்த அப்படி சுற்றி 3வது முறை தள்ளி விட்டுருவா. உள்ள செத்துப்பேன். ஐயோ என் புருஷனையே கொண்டு விட்டானே நெஞ்சல் அடிச்சுக்கிட்டு நான் சிநேகிதிக்கு துரோகம் பண்ணுறேன், என் சிநேகிதி புருஷனுக்கு துரோகம் பண்ணேன், அதுக்கு நான் அனுபவிச்சிட்டேன்னு சொல்லி புலம்பும் போது அப்போ இவர் பாட்டு என்ன இந்த பாட்டு தான் முதல் பாட்டு சொன்னேன். உபகாரம் செய்தவர்க்கே அபகாரம் செய்ய எண்ணும் முழு மோசக்காரன் தானே முடிவிலே நாசமாவான் ஆனே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்தவே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. வேஷங்கண்டு மயங்கியே வீணாக ஆசை வைத்து மோசமும் போன பின்னால் மனவேதனை அடைவதால் லாபம் என்ன? பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும், அதை அடித்து கொள்ள வேண்டுமே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்த கண்ணக்கோல கடப்பார எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. பாடி முடிச்சேன். பின்னாடி முருக தடவுனாங்க. டிஎம்எஸ் கோவம் வந்துருச்சு. பிசப்படுவேன். அவன் ஜாதியில் ஒரு மோசமான வார்த்தை. இவன் மகனே போடா, இவ்வளோ அருமையாக பாடிட்டு இருக்காரு, நான் மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் போடா. ஆனால் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சு அந்த சமயம்தான் எஸ்பிபி வந்து ஒரு 4வது மூச்சு கட்டி பண்ணார். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. அந்த பாட்டை ஒரு 4 ஆவர்த்தனை மூச்சு கட்டி பண்ணது பெருமையாக பேசுகிறாங்க. ஐயா 8 ஆவர்த்தனை மூச்சு கட்டி பண்ணார், ஒரு பயிலும் பேசலை. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லை, இந்த மாதிரி இசைக்கருவிகள் மாதிரி அமைப்பு நம்ம ஒளிபெருக்கெல்லாம் இல்லை. அவனை அம்பிகாபதியில் பாடினேன். அந்த 8 சரணத்தையும் நான் பாடி காமிச்சேன், ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பாடி அவனோட கவிதை மாதிரி ஒன்று பாடினேன். எந்திரிச்சு கைதிட்டார், ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. தன்னால் கிடைச்சது அது, ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். தமிழ் மாலை தனை சூடுவான்னு ஒரு விருத்தம் ஒரு அம்பிகாபதியில் 100 பாட்டு பாடிடுவியான்னு கேட்பார். யார்? சோழமன்னன் நாகையா. சிவாஜி பாடிடுவேன் பாடுங்க பாடும்போது 99வது பாட்டு பாடும்போது இந்த அம்மா பானுமதி மூஞ்சியை காமிச்சிடும். காமிக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு தான் அந்த பாட்டு, இந்த தமிழ் மாலை தனை சூடுவான் அப்படிங்கிற. டிஎம்எஸ் கைதட்டாரியா? எந்திரிச்சு கைது. டிஎம்எஸ் எவனும் கைதட்ட மாட்டார். அனுப்பிச்சிடுறேன். மதுரை வந்தா கூப்பிடுவார். ஐயா என் பாட்டை நீங்கள் வித்தியாசமாக பாடுங்களேன் பாரு. ஒன்று பாடி காமிப்பேன், வித்தியாசம் பாடி காமிப்பேன். ஓ
சின்ன வயசில் அப்பா அம்மா இழந்துட்டேன். எனக்கு அப்பாவுக்கு கிராமமே சொந்தம். அப்பாவுக்கு ஒரு கிராமமே சொந்தம். நான் எதையும் கவனிக்கலை. நான் அந்த சாமியாருமா அந்த ஒரு இதில் இருந்தேன். வாரியார் கலிங்கம்பட்டி கிராமம். அவர் இல்லை அது கலிங்கம்பட்டி. வைகோ மாமா பாரு நம்மளை. அப்புறம் எங்கள் முப்பாட்டம் காலத்திலேயே வர்றவங்களுக்கெல்லாம், என்னப்பா மணியார் வீடு கட்டிக்கடா, வேலை வேணும், கொரட்டை கிட்ட கேட்டுக்கடா, கொரட்டை தேவேந்திரர் கேட்டுக்கடா. அவர் எல்லா வயக்காட்டையும் பார்த்துக்கிட்டவர். ஒரு சர்ச்சு கட்டிக்கடா, விநாயகர்கள் கட்டிக்கடா அப்படிங்கிறது. இப்படி வர்றவனுக்குலாம் இடம் கொடுத்து எல்லோரும் கொடுத்தது. அது காரணம் எங்கள் தாத்தாவுடைய அப்பா தான் ஷேக் சர்தார் சாஹிபு. ஹைதர் அலிக்கு தளபதியாக இருந்தார். அவர் திண்டுக்கல் கவர்னராக இருந்தார். கவர்னர் ப்ளஸ் தளபதி. அப்படி தான் வேலுநாச்சியார் வர்றாங்க. இது 1771 சிவகங்கை ஜெயிக்கவும். அப்போ எல்லாம் அந்த கொல்லங்குடி காட்டுக்குள்ளே இருக்காங்க. கொல்லங்குடி கோயிலில் நாடகம் நடக்கும். காளியம்மன் கோயிலில் சீட்டு ஒளி போடுவாங்க. என் பேர் தான் வரும். மாமா காளியம்மா உங்களை தான் மாமா கூப்பிட்றேன் அப்படிமா அந்த பாட்டிங்கிற ஏஜென்ட்டு. அப்படி நான் காளி பக்தேன். அது என்ன அப்படின்னா எல்லாம் அவர் கேட்குறாங்க. அந்த அம்மா வேலுநாச்சியார் என்ன செய்யலாம், வாத்தியாரை சின்ன மருத வாத்தியாரன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லி கொடுக்க மாட்டேன். என்ன வாத்தியாரை என்ன செய்யலாம் வாத்தியாரை? அம்மா இங்கே இருந்தால் வெள்ளைக்காரன் முடிச்சிருவேன், நம்மளை காப்பாற்ற ஒரு இடம் இருக்குது, ஏன்னா நம்ம படையை திரட்டுற வரைக்கும் நமக்கு சோறு போடணும், தங்க பாதுகாப்பாக இருக்கணும், அப்படி இடம் இருக்குது. எங்கே இருக்குது? திண்டுக்கல் அப்படிங்கிறார். திண்டுக்கல்ல மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு உதவி செய்வாருமா அப்படின்னு எல்லாரும் இந்த அம்மாவுக்கு மாறு வேஷம் போட்டு, ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வர்றார் எங்கள் திண்டுக்கலுக்கு. அவங்க தாத்தா கிட்ட கூட்டி வர்றார். மாமாப்பிள்ள அப்படிங்கிறாரு. யார் மாப்பிள்ள? இங்கே ஒரு ராணின்னாரு. மாமா வேஷத்தை கலைச்ச உடனே வாங்கம்மாங்கிறாங்க. அப்போ அண்ணே நீங்கள் உதவி செய்யுங்க அண்ணே, வெள்ளைக்காரன் பிடிச்சிட்டாண்ணே, மறுபடியும் மீட்டணும். ராஜா கிட்ட யார் வெள்ளைக்காரன் எதுக்கணும்னு பட உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர் ஹைதர் அலி, திப்பு சுல்தானோட அப்பா. அந்த மாதிரி தீரன் சின்னமலை கவுண்டருக்கு அது உதவி வாங்கி கொடுத்தது யாருன்னா எங்கள் தாத்தா. தீரன் சின்னமலை கவுண்டருக்கு வாங்கி கொடுத்தவர், விருப்பாச்சி கோபால் நாயக்கர் வாங்கி கொடுத்தவர், மருதுக்கு சின்ன மருது பெரிய 2 பேர் மாமாம்பாங்க. அப்போ வந்திருக்காரு. அவர் வந்துட்டு இருக்காருமா, அங்கே மைசூர்லேருந்து வர்றாரு. அவர் கரூர் நெருங்கும் போது நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் விருப்பாச்சியில் இருங்கம்மான்னு விருப்பாச்சியில் தங்க வச்சு வேலுநாச்சியாரை கரூர் நெருங்கும் போது கூப்பிட்டு விட்டுறாரு. அவர் வந்தவொடனே உருது தான் தெரியுமே, கே சர்தார் கோன்யா பாய்கான். இந்த அம்மா யார்? இன்னைக்கு சிவகங்கை சமஸ்தான் கி பேகம் சாஹிபா, சிவகங்கை ராணி. அச்சா அச்சா நாம் கியா, பேர் என்ன? வேலுநாச்சியார் ராணி சர்க்கார். அச்சா அச்சா கியா ஹோனா இருக்கு, கியா ஹோனா? இந்த அம்மாக்கு என்ன வேணும்? படை உதவி கேட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மா படை நடத்தி வெள்ளைக்காரனை எதுக்கிறதா? சிரிச்சிருக்காரு ஒரு ஹைதர் அலி நையாண்டியா. இந்த பொம்பளை படை நடத்தி அங்கிரேசி வாலாக்கோ மார்க்கோ, அங்கிரேசி வாலான வெள்ளைக்காரன். அப்போ இந்த அம்மா உருது தெரியும், பல பாஷை தெரியும். யாருக்கு? வேலுநாச்சியார். அஸ்லாம் அலைக்கும் பாய் சாஃப் அப்படின்னு இருக்கு. அஸ்லாம் அலைக்கும் பாய் சாஃப்னா ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் என் மதிப்பிற்குரிய அண்ணா. அலைஹிஸ்ஸலாம் பெஹஞ்சி, அலைஹிஸ்ஸலாம் பெஹஞ்சி, உனக்கு அந்த மாதிரி உண்டாக மரியாதைக்குரிய தங்கச்சிங்கிறார் அவர். கேமா சொல்லுவான், ஏக் பாத், ஒரு வார்த்தை போலமா சொல்லுமாங்கிறார். படையை நடத்த தேவை ஆம்பளை பொம்பளைன்னு பேதம் பார்க்காதீங்க. தில்கி தீட்டாகி, நெஞ்சிலே உடம்புல யாருக்கு வீரம் இருக்கோ அவங்க நடத்தலாங்கிறார். வா வா பலே 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 அப்படிங்கிறார். இப்போ பாராட்டாதீங்க, பட உதவி செய்யுங்க. வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டுறேன், வட்டி முதலுமா அப்புறம் பாராட்டுங்கிறான். மருகவா 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 அப்படி போடுற அருவாளைங்கிறார். பொம்பளை தான். அப்போ கியாஹோனா திருப்பி தால்க தேவா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பா அப்படிங்க தாத்தா கிட்ட சொல்கிறார். அப்போ அந்த அம்மா, அண்ணே எனக்கு பீரங்கி பட உதவி அவசியம் வேணுங்க. நல்லதுமா, அந்த நேரம் வரும்போது நானே நின்று நடத்துகிறேன், இல்லை என் மகன் வருவாம்மா, அந்த நேரம் வரட்டும் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறார். அந்த நேரம் வரும்போது இவர் வரல, திப்பு சுல்தான் வந்தார். சிவகங்கை மதுரை சிவகங்கை இங்கிட்டு ஒரு சண்டை, இங்கிட்டு ஒரு தாக்குதல். இங்கிட்டு இது மேலூர் சிவகங்கை அங்கிட்டு ஒரு தாக்குதல், காளையார் கோயில் சிவகங்கை அங்கிட்டு ஒரு தாக்குதல், இந்த சைடு திருப்பத்தூர் பக்கம் இங்கிட்டு ஒரு தாக்குதல். 4 பக்கம் அடித்து நொறுக்கி அதை பிடிக்கிறாங்க. 4 பக்கம் துண்டக்கான ஓட வைக்கிறாங்க வெள்ளைக்காரன். ஜெயிச்சுட்டு அந்த பெரிய மருதுக்கு பட்டம் கட்டும் போது எங்கள் தாத்தாவுக்கிட்ட அண்ணே ரொம்ப நன்றி, 8 வருஷம் தங்க வச்சு சோறு போட்டீங்க, யார் செய்வா? விருந்து மருந்து 3 நாள் தான் வாங்க. 8 வருஷம் 71 1771 79 வரைக்கும் 8 வருஷம் சோறு போட்டு 4000 படை வீரரை திரட்டி கொடுத்து யாருன்னே இதை செய்வா? நீங்கள் அவசியம் கலந்துக்கணுன்னே என்னாங்க. நான் வர்றேன், இல்லைன்னா என் மகன் வருவாமா, ஷேக் மதார் சாஹிப்னு சொல்லி.
அவரையும் விருப்பாச்சி கோபால நாயகரை சேர்த்து எங்கள் தாத்தா அனுப்பிச்சி வைக்கிறார் அங்கே பழைய பெரிய மருது பதவியேற்பில். அந்த மதார் சாஹிப் மகன் தான் என் முப்பாட்டேன் ஷேக் ஹுசேன் சாஹிப். அவர் கலிக்கம்பட்டி மணியக்கார், பெரிய மாடுபிடி வீரர். அவர் மகன் வந்து ஷேக் சிலார் சாஹிப் எங்கள் தாத்தா. அவர் மகன் எங்கள் அப்பா ஷேக் தாவூத். காமராஜ் நாடாருக்கு எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ நெருக்கம். நாகநகரில் ஒரு முறை வந்திருக்கும் போது நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஓஎன் சுந்தரம் எம்பி, காதர்சா எம்பி, அப்துல் சமத் எம்எல்ஏ, நிலக்கோட்டை பொன்னம்மா எம்எல்ஏ, கக்கன் மினிஸ்டர் பூரா நிற்கிறாங்க பக்கத்தில். யாரையும் பார்க்கல. காமராஜ் நிற்கிறாருங்க, சிஎம்ங்க. ஒரு போலீஸ் இல்லைங்க. ஒருத்தர் மட்டும் குதிரை மேலே உட்காந்து ராட்டையை பிடிச்சிக்கிட்டு ராட்டை கொடிய காமராஜர் வாழ்க வந்தேன். வண்டியை குதிரை வண்டியில் பூட்டாங்கிறேன் அப்படின்னாரு. பார்த்தாரு, யாரையும் கண்டுக்கல. எங்கள் அப்பா ஃபேர் பாடி, 8 முளை துண்டு, 8 முளை வேட்டி, பெரிய பெல்ட்டு, இங்கிட்டு வெத்தலை பாக்கு, இங்கிட்டு பணம், இங்கிட்டு பிச்சுவா கத்தி. ஏன்னா சுதந்திர போட தியாகி எங்கள் அப்பா. 2 பேரும் ஜெயிலில் ஒன்றா இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் அப்பாவும். அப்போ 80 வயசுல திடகாத்திரமாக இருப்பாங்க அப்போ. அப்போ உங்கள் பேரனா அண்ணாச்சின்னாரு காமராஜ் என்னையை பார்த்து. அண்ணாச்சி என் மகன் அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி மகங்கிறீங்க அப்படின்னா. ஆமாம் அண்ணாச்சி கூட ஜெயிலில் இருக்கும்போது மூத்த குடியை செத்து போனேன், இளைய குடியெல்லாம் கட்டினேன், அவளுக்கு 8 பிள்ளைங்க, அவளுக்கு 8 பிள்ளைங்க, இவன் 16வது பிள்ளை எனக்கு. என்ன செய்கிறாரு? கும்பிட்டுக்கப்பா ஐயாவை. ஐயா வணக்கம்யா அண்ணே. காமராஜ் நல்லா வணக்கம்யா வணக்கம்யான்னாரு 2 முறை. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னாரு. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டீங்கன்னாரு. என்ன 8ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. 9ஆம் கிளாஸ்க்கு நம்ம நாடார ஸ்கூலில் சேர்த்துருங்க. எம்எஸ்சி சோழநாடார் ஸ்கூல் திண்டுக்கல். அங்கே தான் சேர்க்கலாம்னு இருக்கேன். சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுக்கு நான் சிரமம்? நான் போய் சொல்லிக்கிறேன். மாணிக்கத்தை தெரியும் எனக்கு. மாணிக்கனா கரஸ்பாண்டன்ட்டு. அப்படிங்கும் போது இவர் கண்ணை காமிட்ட ஓஎன் சுந்தரம் அப்படிங்கிற கிளம்புங்கிறார். அப்போ பார்த்துட்டார் காமராஜ் நாடார். உனக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. நீ இன்னைக்கு எம்பி. அவர் யார் தெரியுமா? என் கூட ஜெயிலில் இருந்தவர் தெரியுமா? கண்ணை காமிக்கிற போன்னு அப்படின்னார் காமராஜ். எங்கள் அப்பா அண்ணாச்சி விட்டுருங்க அண்ணாச்சி, என் மாப்பிள்ளை என்னாச்சின்னார். என்னங்க மாப்பிள்ளைங்கிறீங்க? அவர் நாக்கிருன்னா பாய். ஓஹோ, உங்களுக்கு அப்படி ஒரு முறை இருக்கோ? சரி இவங்க நான் சாப்பிட்டு போவோம் அப்படின்னார். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் வர்றேன். கும்பிட்டுக்கப்பா ஐயா வேணார். வணக்கம் ஐயா கும்பிட்டேன். நிறையா கூட்டம். அந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கார். யார்? சாதிக் பாட்சா. அப்போல்லாம் பார்த்தா என் நண்பர் மாப்பிள்ளை இறந்து போனார். தீப்பொறி யார் போனால் பேசுவார். நான் பாடுவேன், அவர் பேசுவார். அப்போ டிஎம்கே பாடகராக ஆன போது. அப்போ அப்புறம் ரொம்ப தண்ணி ஓவராக சரக்கு அடித்து இழப்பு அதிகமாகிடுச்சு. யாருக்கு? இவர் தீப்பொறி ஆறுமுகத்துக்கு. மாமான்னு என்னை கூப்பிடுவார். அப்புறம் ஏடிஎம்கே போனார். அப்புறம் மாதிரி டிஎம்கே வந்தார். அப்போ அனிப்பா பாடுறாரு. இந்த பாட்டு தான் நாதம். ஒரு சரணம் பாடிட்டார். ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். பல்லவி. பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே காடுகளைந்து களனியமைத்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான். அனுபலை பாடிட்டார். சரணம் பாடணும். இதே பாட்டு ஆரம்பத்தில் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் மேல பாடப்பட்டது. அப்புறம் தான் கலைஞர் மேல மாத்தினாங்க. நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும் நடமாடும் பல்கலைக்கழகமாய் விளங்கும் நல்லுரையாளர் நாவலரும். இப்படிதான் அந்த பாட்டு இருந்தது. அப்புறம் தான் கலைஞர் அவரை போய் இவரை தூக்கி போட்டாங்க அந்த இடத்துல. இவர் அந்த இடம் தொடுறாரு, அணிய முடியல. இந்நானிலம் அப்படின்னாரு. தொண்டை கட்டி முடியல. அப்படி வாசிக்கிறாங்க. நான் வாங்கிட்டேன். பாயினால முடியல. இந்நானிலம் வியக்க ஆட்சி புரிந்த நமதொரும் தலைவர் கலைஞரும் அப்படின்னு கலைஞர். பாட்டுகள் புனையும் பைந்தமிழ் கீத கலைஞரும் புலவரும் கவிஞரும் வாழ ஓடி வருகிறான் உதய சூரியன். பாடி முடிச்சேன். கைதிட்டாரு. பாடி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு சரணம் இருக்கு. தென்னகம் மீது சூழ்ந்திடும் இருளை துரத்திய பேரொளி வீசியே தாய்மொழி காத்து தன்மானம் பேணி தடை நிமிர்ந்து பகை ஓடவே
விண்ணக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறான் உதய சூரியன். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் ஏன் பாணி உதய சூரியன் பாடி முடிச்சேன். எல்லாரையும் பாராட்டி பேசும்போது கலைஞர் கடைசியா இசை முரசு நாவருனிஃபா அவர்களே, இசை முரசின் துணை இணை குரலரசு ராஜா முகமது அவர்களேன்னு பாராட்டினார். அதுல இருந்து எங்க பார்த்தாலும் வாங்க ராஜா முகமது. என் நண்பர் முகமதுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, பாரதியார் அவார்டு. 2 பேர் சேர்ந்து போயிருந்தோம். சென்னையில் தங்கியிருக்கும் போது கலைஞர் பிஏ இருக்காருல்ல, என்ன நாதேன் சண்முகநாதன் ஃபோன் பண்ணுறாரு, ஏய் விருது கொடுத்துருக்காரு இல்லையா, ஒரு பொன்னாட போர்த்தனுங்கிற அறிவு இல்லையான்னு இருக்கார். பா என்னப்பா இப்படி பேசுகிறாங்க, அப்படி தான் பேசுவாங்க, இதோட அதிகமாக பேசுவாங்க, கொஞ்சமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு, வாங்க பொண்ணு எங்கேயா வரணும், அறிவாலயம் ஆயா அப்படின்னார். பொன்னாடை வாங்கிட்டு போயிட்டோம். போன உடனே நீல மம்மதா போய் பொன்னாடை விரிக்கப்படாது, அப்படி மடிக்காமல் கையில் கொடுத்துட்டு நன்றி ஐயா நீ கொடுத்த பாரதிய விருதுக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும், பேசக்கூடாது. இவர் யார் எவ்வளோ முடி வச்சிருக்காரு என்னைய, கலைஞருக்கு தெரியும். தெரியுமா, போனவன் வந்துருங்க இங்கிட்டு இவ்வளோ தூரம் வரும்போது வாங்க ராஜா முகமது நல்லா இருக்கீங்களா அப்படின்னார் கலைஞர். நல்லா இருக்கேன் தலைவரே அப்படின்னு. யார் இது, இதான் இப்படி தான் என் மம்மது நீங்கள் விருது கொடுத்துருக்கீங்களே. ஆமாம் பாரதியார் விருது கொடுத்துருக்கு, அவர் தானே அவர். அதனா மம்மது முகமதுன்னுலாம் இருக்கணுன்னாரு. நான் சொன்னேன், தலைவரே மம்மதுன்னா தமிழ் பேர், முகம்மதுன்னா அரபி பேர், அதுபடி அப்படின்னார். இப்போ நம்ம ஊரில் மைதீன் ஆண்டவர் தர்கான்னு இருக்குல்ல, திருக்கோசில் இருக்க முஹையதீன் இருக்கணும், அரேபியாவில் முஹையதீன் உச்சரிப்பாங்க, இங்கே மைதீன் அப்படிம்பாங்க, அங்கே முகமதும்பாங்க மம்மதும்பாங்க, அது எப்படின்னாரு. நம்ம நடிகர் இருக்காருல்ல மம்முட்டி, ஆமாம் அவர் பேர் தெரியுங்களா, மம்மது குட்டி. அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் தலைவரை மம்மது குட்டி சுருங்கி மம்முட்டி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியா அப்படின்னா பார்த்து பேசிட்டு இருந்தார். அது ஒரு வாங்கின இந்த ஒரு அகராதி அமைச்சார், பூரா இந்த மண்டையிலேருந்து போனது தான். நண்பர் வாங்கின நான் வாங்கின மாதிரி தானே. பல பேர் சொன்னாங்க, எங்கள் இப்போ கூட ஸ்டாலின் 15 லட்சம் கொடுத்தாரு அவருடைய புக்குக்கெல்லாம், உங்களுக்கு ஒரு நான் எதிர்பார்த்து நண்பன் ஆகலையா, என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. சின்ன வயசில் தமிழ் இசை தான் கர்நாடக இசைங்கிறது 8 வயசில் என்னை தாக்குனது. உலகத்துக்கெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சேன். மதுரை வந்தேன், அவரை சந்தித்தேன். எனக்கு முன்னாடி ஒரு இந்த ஆய்வில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சரி நமக்கு நாடக கலை இருக்குது, இதுக்கே நேரம் இல்லை, இதுக்கு எங்கே ஆய்வு பண்ண போகிறோன்னு அவர் வேண்டியது, அவர் என்னென்ன தேவையோ அது மட்டும் சொல்லி கூட இருப்போம். அவர் போகிற பக்கமெல்லாம் அங்கே பரமசிவம்னு பாளையங்குடைய பெரிய என் நண்பன், நான் அந்த தமிழிசை டெமோவை சொல்லும் போது தான் ஒடியான்ட்டார். இந்த குரல் மந்தமாக ஈழிசமனாக வரன்முறையை துத்தம் வழியாங்கிற கவியை இவர்கிட்ட மம்மதிட்ட கேட்டேன். பாய் உங்களை தான்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், வாங்க பாய் வாங்க பாய் அப்படின்னாரு. அப்புறம் மம்மதி இவர் விபாகா சுந்தரம் கிட்ட கூட்டி போனார். விபாகா சுந்தரம் பாரதிதாசன் நண்பர். கூட்டி போகும்போது தான் அவர் ராஜா முகமது இது இசை இலக்கணம்னு சொல்லி சொல்லுங்கயான்னு. குரல்னா என்னையா சஜ்ஜமம், இழினா பஞ்சமம், சாக்கு பஞ்சம, சா பா, பாக்கு பா என்ன வரும், ரீ வரும் ரிஷபமா, இந்த ரீங்கிறதா துத்தம். அவர் சொன்னார் சா பா பாரி ஒரு பத நீ சரின்னு. ஏன் படிப்படியா ஏற, நீ வாலிபேன்ல தாவுயான்னார். ரீ அதுக்கு மேல ரீக்கு பஞ்சமா தா எப்படி சொல்லுனாரு. என்ன அப்படி மேலே எவ்வளவு வரையும் போறதுன்னு. மண்டிலம் மண்டிலம் சுற்று சுற்றுன்னாரு. புரியலையான்னு. ஏறி ஏறி இறங்குயான்னாரு. புரியலையான்னு. பாதர் பாட்டு ஒன்று சொன்னார், இதை பாடியாங்க. ராஜன் மகாராஜன் பாட்டு, சங்கீதம் படம் மேலைங்களையும் படம். சனி சரி சனி சரி சனி சரி சனித பம பனித நிசரி ரீ ரீ அதுதான் அப்படின்னார். ரீ ரீ ரீக்கு பஞ்சம தா, தாக்கு பஞ்சம கா கா சரி க பதசா மோகனா அவ்வளோதான். ஆஹா அருமையா அருமையான்னு இப்படின்னாரு. யாரு, விபாகா சுந்தரம். நான் சொன்னேன், இப்படி கும்பிடாதீங்க என்னைய, ஏன்யா அப்படின்னாரு. தன்னையக்கு மீறினவனைத்தான் அப்படி கும்பிடணும். நீங்கள் தமிழ்நாட்டிலே பெரிய இசை மேதை விபாகா சுந்தரம். அவர் ஆக்சுவலாக அகமுடையர், மருதுபாண்டி சொந்தக்காரன். ஆனால் அவர் கிறிஸ்டியனாக மாறிட்டார், திருநகரில் இருந்தார். எனக்கு மீறினவன் தான் நீன்னாரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு.
ராஜா முகமது, நான் 3 மணி நேரமாக நான் கஷ்டப்பட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டேன்யா, நீங்கள் 3 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸோ நீங்கள் தான் என்னை விட பெரிய அறிஞன்னாரு. எப்படியா அப்படின்னு, என் வாத்தியாரை பார்க்க போயிருந்தேன் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. வாணியம்பாடிக்கிட்ட ஒரு கிராமம், அங்கே ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க வாத்தியார் பேர் என்னையான்னு, மொழி ஞாயிறுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயான்னு. ஐயா தேவனைய பாவனர், அவரே தான் ஐயா, அவர் என் வாத்தியாரியா. அவரை பார்க்க போயிருந்தேன். பொண்டாட்டி இல்லாத நிலைமை, தனியாக இருந்தார், அரிசி புடச்சிக்கிட்டு இருந்தார். நான் போனது மத்தியான நேரம். பாப்பா சுந்தரம் அப்படின்னாரு. மத்தியான நேரம்ப்பா, நான் சமைக்க நேரமாகும், பக்கத்தில் உணவகம் இருக்குது, என் பேரை சொல்லி நல்லா கவனிப்பாங்க, இந்த யான் பணத்தை ஜேபில் வச்சு விட்டேன். ஐயா பணம் இருக்கியா, என்னை தேடி வந்திருக்க சுந்தரம், நான் தான் உனக்கு செய்யணும், போய் சாப்பிட்டு வா, என் பேரை சொல்லி நல்லா கவனிப்பாங்க. சாப்பிட்டு வந்தார், புடச்சிக்கிட்டே சமையல் பண்ணார். 3 மணி நேரம் நாங்கள் பேசணும் ஐயா இது சம்பந்தமாக. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இதே 3 நிமிஷத்துலேயே தெரிஞ்சு சொல்லிட்டேன் பட்டுன்னு. எங்கள் வாத்தியார் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் யான்னாரு. அப்படியா ஐயா. எம்ஜிஆர் மதுரையில் உலக தமிழ் மாநாட்டத்தில் அவரை தலைவராக இருந்தார். யார்? தேவனைய பாவனர். இவர் என்ன பண்ணார், இந்த தமுக்கத்தில் புல்லாங்குழல் வாசிக்கிறார் வீப்பகா சுந்தரம். அவர் வரத்தவா செய்தியை சொன்னார். இந்த யாழ் நூல் பறிச்சானே அவன் விபுலானந்த அடிகளார், பூரா தப்புயா அப்படின்னாரு. யாழ் நூல் கோணி விட்டதுன்னு என் வாத்தியார் தேவனைய பாவனர் கமெண்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார், உனக்கு என்னடா தெரியும் ஏண்டா பள்ள பயில, உனக்கு என்னடா தெரியும் இசையை பற்றி என்னடா தெரியும், அவன் கமெண்ட் அடித்தான். எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் இறங்கிட்டேன். டே எல்லாம் தெரியும், சுரமும் தெரியும், லயமும் தெரியும். என் வாத்தியார் வீணை வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார், நான் புல்லாங்குழல் வாசிப்பேன், உட்காரலாமாடா மேடையில் போட்டி போட்டு பாடிறியாடா அப்படின்ட்டேன். விபுலானந்த அடிகளார் சிஷியன் ஐராவத மகாதேவன் அவன் சண்டைக்கு வந்துட்டான். பெரிய பிரச்சனை தெரிஞ்சது. கலைஞர் கூப்பிட்டாரு, பாவாணர் விட்டு தொலைங்க, நம்மனா ஒரு இசை நூல் இருக்கட்டும், ஐயா தப்பாக இருக்கியான்னார் பாவாணர். எனக்கு அதில் ரொம்ப கவலை இருக்குது பாவாணருக்கு. அதனால் நம்ம உண்மையை சொல்கிறோம், தப்புங்கிறோம், அவன் ஆமாங்கிறானே. வரும் எந்த பக்கம் வரும் சிட்டுக்கள் கோடி தொட்டு கொண்டாடு நேரம் வரவில்லை, சிட்டுக்கள் கோடி தொட்டு கொண்டாடு நேரம் வரவில்லை, உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே ஏய் உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே, தன்னைத்தானே கொஞ்சம் பெண்ணைத்தானே நீ தனிமையிலே அழைத்தது என்னைத்தானே. இந்த பாட்டை போட்டார் எம்ஜிஆருக்காக. அவர் சொன்ன விஷயம் அது. இந்த கீர்த்தனையை பார்த்து எம்ஜிஆர் கேட்டார், அந்த கீர்த்தனை வாசிக்கவும் அப்படி நின்றார் எம்ஜிஆர். தேவனைய பாவனை நிற்கிறார், இவர் உட்கார அவர் உட்காருவார். சேர் கொண்டு வர்றாங்களா, ஓடி ஐயா உட்காருங்க. எம்ஜிஆர் பிடிட்டார். இவர் 100 முறை வாசிங்க அந்த பாட்டை. அவர் 300 வாசிச்சார். யார்? வீப்பகா சுந்தரம். மறக்க முடியாது. வாத்தியாரும் எம்ஜிஆரும் நின்றுக்கிட்டு இதை கேட்குறாங்கன்னா நான் இவ்வளோ பாக்கியசாலிப்பா அப்படின்னு இவர் சொன்னார். வீப்பகா தேவனைய பாவனர் அவ்வளோ பெரிய மண்டை, வீணையும் வாசிப்பார், மிருதங்க சொரம் லயம். ஜெயராம் பிள்ளை பாடுவார் இல்லையா, ஜெயராம் கலைஞர் மூத்த மச்சனே, அங்குலாஸ் வருவார். மங்காத சுரஞானம் மாறாத லயஞானம் திம் தகிட்ட அப்படின்னு பாரு. நான் உடனே கொண்டகள் சொல்லுவேன். திம் தகிட்ட தக்க திம்மி தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு கிடக்கதாம் தாங்கிறதுக்கு தரிக்கிறதா, மங்காத சுரஞானம் மாறாத லயஞானம். சம்பூர் ராமாயணங்கிற படம். ராவணேஸ்வரன் பெரிய இசை மேது இல்லையா, அசுரகான சங்கீத பிரியம் இல்லையா, அந்த சிச்சுவேஷன் எல்லிஸ் வெள்ளைக்காரங்க அவன் டைரக்டரு எப்படி படம் எடுத்திருக்கான் பார்க்குறவனுக்கு தெரிகிற மாதிரி. அயல் நாட்டு பாடகம் வந்து பாடுறேன். இவர் ஈஸ்வரனை வணங்குறாரு. யார்? ஜெயலலிதா அம்மா தான் மண்டோதரி, சந்தியா அம்மா. என்ன மண்டோதரி, உன் சக்தி பூஜை முடிந்ததா? உடனே இந்த இவர் சுவாமி பண்பாடு, சிவன் மீது பண்பாடும் தங்கள் பூஜைக்கு முன்னாடி என் பூஜை மாத்திரம். உடனே மந்திரி வந்துடுவான், மகோதர மந்திரி, பிரபு மகாபிரபுமா வா மகோதரா மந்திரி, அயல்நாட்டு பாடகன் தங்கள் பெருமை பாட வந்திருக்கிறான், இசை மண்டபத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டியதானே? அனைத்தும் செய்து விட்டேன், தாங்கள் தான் வரணும், அங்கே கூட்டி போவேன். என்ன போவோம்மா மண்டோதரி மனைவியை கேட்குறார். அப்போ ஒரு மந்திரி கேட்குற மகோதரன், இப்போ அவன் பாட்டில் தப்பு வந்துடும். வீணை கொடியுடைய வேந்தனே, யார் போட? திருச்சிலோனாய் சித்தப்பா. வீரமே உருவாகினும் இசை வெள்ளமே உயிரெனவே நினைந்து உலவும் வீணை கொடி உடைய. அவன் வீரன்
வேற கொடியில் என்ன பாய்ச்சிருக்கான் வீணையை, பெரிய இசை மேலான்னு காமிக்கிறான். வீரன் தான், ஆனாலும் இசைக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறான் இல்லையா? பெரிய மேதை இல்லையா? பாடி முடிச்ச உடனே அவன் தப்பு வந்துருக்குறாங்க இருக்கேன் அப்புறம் மந்திரி சொல்கிறான், நீங்கள் வீணை மீட்டி பண்பாடு ரொம்ப நாள் ஆச்சு, தயவு பண்ணி ஒரு முறை வாசிங்க. மதியுகம் படைத்த மந்திரியே மகோதரா, பார்க்குறவங்க என்ன தெரியும், மந்திரி நான் அகத்தியரிடம் தோற்ற பிறகு நான் வீணையை தொடுவதில்லை. இன்னொரு முறை பார்ப்போம்மா. மூத்த மகன் எந்திரிக்கிறான், அப்பா அப்படி சொல்லக்கூடாது, எங்களுக்காக வாசிக்க வேண்டும்ங்கிறான். இந்திரனை வென்ற என் அருமை மைந்தனை மேகநாதா, மூத்த மேகநாதன் இப்படி ஒருத்தனா கேட்பாங்க. அப்புறம் அச்சயா, அச்சயகுமாரா, அதிகாயா ஒருத்தனா வரும். அப்புறம் தம்பி மூத்தவன், குதர்க்கமாக பேசாதே தம்பி கும்பகர்ணா அப்படிமா. பீஷனை கேட்பான், விவேகவனா கொண்ட தம்பி பீஷனா அப்படிமா. எனக்கு பிரியமில் விட்டுருங்கம்மா. எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே பொண்டாடி கேட்பா, சுவாமி இத்தனை பேர் கேட்கும்போது எனக்கு மட்டும் ஆவல் இல்லாமல் இருக்குமா? அந்தம்மா என்ன அருமையான குரல். அதனால தான் ஜெயலலிதா அம்மாக்கு அந்த இது அமைப்பு. எனக்கு மட்டும் ஆசை இல்லாமல் இருக்குமா? நான் கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்னால் என் மனம் என்ன வேதனைப்படும் தெரியுமா அப்படின்பா. எல்லோரும் கேட்டு மறுத்தேன், என் மனைவி கேட்டு மறுத்தால் என் வரலாறை கலங்கப்பட்டு விடும். மகோதரா கொண்டு வா என் வீணையை அப்படிமா. கொண்டு வந்து விட்டோன்னே என்ன பாட வேண்டும்? காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிற ஒவ்வொரு காலத்துலையும் என்ன பாடணும் ஒருத்தராக கேட்பான். காலையில் என்ன ராகம் பாடுறது? காலையில் பாடும் ராகம் பூபாலம் பப்பக பத்தத பப்பக பத்தத பதாபக பதத கத பத சரிக பத நித பூபாலம். இதை பாடினவர் ஜெயராமன், கலைஞர் மூத்த மச்சனே. மச்சனுக்கே செய்யலை அவர் கலைஞர். அவர் நான் பேசுவேன், எனக்கு சில சமயம் அவர் தமிழில் பெரிய கட்டிக்காரன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணார், இந்த படம் எங்கள் தங்கத்தில் வாலி தான் கவிஞர், ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க. முரசொலி மாறேன் மருமகன். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாமாவுக்கு ஒரு டூகெட் பாட்டு போடணும். அவர் சொல்லிட்டார், நான் அளவோடு ரசிப்பவன்கிற பாட்டு பல்லை போட்டார் விஸ்வநாதன். அடுத்தடி போடணும்ல, நான் அளவோடு ரசிப்பவன், நான் அளவோடு ரசிப்பவன், நான் அளவோடு ரசிப்பவன். அவர் வெத்தலை போட்டால் தான் மூடு வரும். யாருக்கு? வாலிக்கு. பிராமணன் வெத்தலை போட்டு ஒன்றும் வரல. முரசொலி மாறேன் மாமா வர்றாரு, இதெல்லாம் எந்திரிச்சாங்க. கலைஞரில் என்ன வாலி பாட்டு போட்டியா அப்படின்னார் கலைஞர். என்ன தலைவர், வரி தான் வருது, அடுத்த வரி வரலையே, என்ன வரி அப்படின்னாரு. நான் அளவோடு ரசிப்பவன், அடுத்த வரி வரல, இந்த குறிச்சிக்க, எதையும் அளவின்றி கொடுப்பவன் போட்டுக்க அப்படின்னாரான். அப்புறம் பாட்டு ஃபுல்லாகிடுச்சு. எம்ஜிஆர் வந்துட்டு, நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன், அன்பின் அளவோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன், முல்லை செண்டாகவே உன்னை மெல்ல பந்தாடவோ, அல்லி தண்டாகவே ஒடியும் இடையை தொட்டாடவோ, தொட்டில் நீயாகவே ஆடும் பிள்ளை நானாகவோ, எனதென்ற யாவும் உனதான பின்பு நான் என்ன சொல்லவோ, நான் அளவோடு ரசிப்பவன். பாட்டு முடிஞ்சது. எம்ஜிஆர் வந்துட்டாரு, வாலி பாட்டு அருமை, என்னை அளவின்றி கொடுப்பவனா போட்டிருக்கேன்னு என்ன பண்ணார், கட்டி பிடிச்சி நீங்கள் முத்தம் கொடுத்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டார் வாலி சொன்னார், இந்த முத்தம் எனக்கு கொடுக்கூடாது, நீங்கள் சொன்னவர் கலைஞர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. ஒன்றா இருக்காங்க. இப்போ எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டோம். ராவணன். அப்போ ஒரு ராகமாக பாடும்போது கடைசியாக மனைவி ஏற்கிறார். அந்த கைலைநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம் பாடுறேன். கா கம கரி ரிகரி ரிசா ரிகரி சனித பதசா ரிகரிக சாரி சா நிதானி பாத பதசா மகரி ச பமகரி தப மக நினி தப சனி தப மக பதசா காம்போதி கம கம ரிக ரிக சரி சரி தரி சனி தப காம்போதி பதரி சனி தப ம காம்போதி தப மக பமகரி காம்போதி முடிப்பா டைன்னு வந்து போயிடும் வீணை. அப்போதான் மண்டோதரி சூர்பனை உள்ள வந்துடுவா.
எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த காம்போதி ராகம் தமிழ் இசையில் பேர் தக்கேசி. நான் பெரியார் திடலில் முத பாடும்போது அந்த இசை வேணும் இல்லைங்களா, ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்ட்டு. இந்த மாதிரி இது கொரட்டூரில் 2 பேர் இருக்காங்க, சகசிரராமன் ஒருத்தர் இருக்காரு, தக்கேசின்னு ஒருத்தர் இருக்காரு. தக்கேசியா? அப்போ கூப்பிடணும்னு கூப்பிட்டுக்கிட்டேன். உங்கள் அப்பே வந்து சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார்னு பேர், பெரிய இசை மேதை. டே தக்கேசி, ஞானங்கிட்ட நாய்களுக்கெல்லாம் போய் வாசிக்க போவாதரா அப்படின்னாரு. இரு என்ன ஞானங்கிட்ட நாய்க அப்படின்னு. உன்னை தான் சொல்கிறேன், என்ன கோவிக்கிற அப்படின்னாரு. உங்கள் அளவுக்கு நான் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது. என்னடா அவனுக்கு ஞானம் இருக்குது, என்னடா என்ன நிரூபிக்க நான் என்ன செய்யுங்கும் போது, எம்ஜிஆர் பாட்டு தெரியுமாடா? தெரியும்னு. அந்த சம்பந்தமூர்த்தி ஆச்சாரி எப்படி தெரியுங்களா? என் வாத்தியார் குருநா கிருபானந்த வாரியாருக்கு பட்டம் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? அறிஞர் அண்ணா கொடுக்குறாரு. பெரிய மீட்டிங்கு, மக்கள் நிறையா கூடியிருக்கிறாங்க. ஒரு பட்டம் கொடுக்குறாரு அறிஞர் அண்ணா. யாருக்கு? கிருபானந்த வாரியாருக்கு. இவர் அங்கே நடந்து வர்றார். இந்த சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியாருங்கிறவர் மேலே ஏறினார், மைக்க பிடிச்சார். அறிஞர் அண்ணாங்கிறாங்க. அறிவே இல்லாதவனுக்கு பேர் அறிஞர் அண்ணா. இவனுக்கு என்னடா தெரியும் இசையை பற்றி? கிருபானந்த வாரியார் அவர் நல்லா பாடுவார் வாத்தியார். இவனுக்கு முருகன் அடிமையின் பட்டம் கொடு, முருகன் ஞான போவின் பட்டம் கொடு. இவனுக்கு இசை என்ன தெரியும் இவனுக்கு? டே இது ஆரோகணம், இது அவரோகணம், சொல்றா பார்ப்போம். சகம பனிசா சனிதவ மகரிஸ். என்ன ராகம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சபை கப்சிப்புன்னு ஆகிருச்சு. ஆனால் அறிஞர் அண்ணாவும் கிருபானந்தா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? உண்மையிலே பெரிய இசை மேதை. திருச்சி வானொலி வந்தார். அந்த மியூசிக் என்ன பண்ண மேனேஜரு, ஒரு பாட்டு பாடுங்க, சுருதி இப்படி பார்க்கணும்னு. ஏண்டா தியாகராஜா சுவாமி வந்தால் கேட்பையா? குரலை செக் பண்ணுவியாடா? போயிட்டு வாங்கய்யா. அந்த மாதிரி மண்டை யார்? சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார். ஒரு உண்மையான ஒரு செய்தியை பதிவு பண்ணுறேன். சிங்கார வேலனி தேவா. ஆபேரி ராகம். நம்ம ஆபேரிங்கிறோம். வடநாட்டில் பீம் பிளாஸ்மா 3000 வருஷம் முன்னாடி பேர் காந்தாரப்பட். நம்ம மதுரை சேதுராமி பொன்னிச்சாமி தாத்தா போட்டிருக்காரு புக்கில். ஏறும் துத்தமும் உளறியும் நீங்கி சாரும் காந்தார பன்னிசை பாட இசை இலக்கணம் இப்படி எச்சம் கிடைச்சிருக்கு நமக்கு. எச்சம் துத்தம்னா ஏறும் ரீ வராதான். சக விளரி வராதான், தா வராதான். நீசா சம்பூர்ணம் சனிதப மகரிசா. சிங்கார வேலனி தேவா. சங்கீத ஸ்வரம் வருது இல்லைங்களா? சகம பனி சிங்கார வேலனி தேவா. பாட வேண்டிய யாரு தெரியுங்களா? ஜானகி அம்மாவா? லதா மங்கேஷ்வரை கூப்பிட்டுருக்காங்க. அந்தம்மா முடியாதுன்னுச்சு. அப்புறம் ஜானகி அம்மாவை கெஞ்சி நீதாம்மா பாடணும், பாடுமாங்க. அந்த அம்மா பயிற்சி எடுத்து பாடுச்சு. அவர் கொஞ்ச நாள் முன்னாடி பாடும்போது இதில் திண்டுக்கல்ல பாடும்போது நண்பர் வைத்தின்னு சொல்லி அங்கு இங்கே ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு வயலினிஸ்டாக இருக்கார். உடனே விட்டுருச்சு, தாளம் விட்டுருச்சு. அவர் அனுசரிச்சுக்கிட்டார். அப்துல் ஹமீத் தான் 4 தசாம்சம் கழித்து மறுபடியும் அம்மா பாட போகிறாங்க 40 வருஷம் கழிச்சுன்னு சொன்னார். நிச நிதபமா காமகரிச நீ பா நிசகம பா மகரிசா நிதபமா கரி நி சிங்கார வேலனி தேவா. இந்த சுரமெல்லாம் போட்டது யாரு? இப்போ சொன்ன சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார். அந்த ஆளு அவரு தேவாரத்துக்காக போட்ட பாட்டு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது. மது ராஜாக்கு பூரா அக்கி கிட்ட அக்கி. சமணருக்கு என்னென்ன பண்றாங்க, ஒன்னும் நடக்கல. இந்த பாட்டை பாடி பூசுறாரு ஞான சம்பந்தன். சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செங்குவர்
வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திரு நீரே மந்திரமாவது நீரு சகம பணிமந்தீர மாவது நீரு போட்டவன் இருந்தாலும். அப்புறம் மயங்க சொன்னாங்க, எங்க அப்பா தாங்க போட்டதுன்னாங்க. அப்புறம் அவர் தான் வச்சு எல்லாம் உட்காந்துருந்தாங்க பெரியார் இடத்துல. நான் சொல்லி பாடினேன். இந்த இவர் என்ன எம்கேடியில் என்ன பாட்டு, ராஜன் மகாராஜன் பாடியிருக்காரு. எனக்கு கை வந்த கலைய சரிகமா பணிதனிசாம் சனிதவ மகரிசா ராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் சென்னையில் இருக்கு திருவாளல் தியாகராஜன். இந்த தெய்வம் ஈஸ்வரன் பேர் தியாகராஜன். பாடி முடிச்ச உடனே டேய் யாரா அப்படின்னா, அப்படி உங்க அப்பு மயம் தான் என்னார் அவரு. அப்பு மயனா ஆசாரி பாய் அப்பு மயம்பாங்க. போய் பலகாரம்லாம் வாங்கிட்டு வரலாம், இருக்கிறலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னாரு. அப்படி நேரமாச்சு. உனக்கா காத்துட்டு இருக்கிற அத்தனை நாய்களும் உனக்கா காத்துட்டு இருக்கணும்யா, யாரு நீ அப்படி சாப்பிடு டீ சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டு நேரமாச்சுப்பா வீரமணி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணும்யா, உனக்கா காத்துக்கிட்டு இருக்கணும்யா. நான் போன என்எஸ் கிருஷ்ணன் நூற்றாண்டுக்கு வந்து அறிஞரா நூற்றாண்டுக்கு நான் தான் பாடினேன். அடுத்து என்எஸ்கே நூற்றாண்டுக்கு என்னை தான் கூப்பிட்டுருந்தாங்க, நானாக போய் பாடினேன். அதில் சொன்னேன், அவர் தந்தை பெரியாருடைய பிரச்சார பீரங்கியை வழங்கினவர் என்எஸ் கிருஷ்ணன். அவருடைய தத்துவத்தை பூரா சினிமாவில் சொன்னவர். அதாவது பெண்ணடிமையை நீக்கினவர் அவர் தான். அதுக்கும் சொன்னார், பெண்கள் பூரா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அவர் பாதையில் கொஞ்சம் வந்தார் எம்கேடி, அதுக்குள்ள செத்து போனாருங்க. அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார். அந்த மனைவி கிட்ட அந்த நவரோசுராத்தில் சொல்லுவார் என்எஸ்கே, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேநாட்டுக்காரை விழுந்து களைச்சு காட்ட போறண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் விருதி பண்ண போறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் புடவை வேட்டி ரவிக்க காக்க, பஞ்ச கிழவர் தன்னை பால பருவமாக்கி நாட்டை காக்க கைத்திறமைய காட்ட போறண்டி, ஒரு கவிய பாடி காத்து மழை உண்டாக்க போறண்டி. அது மட்டுமா, மாட்டு வண்டிக்கு சுச்சத்தை வச்சு என் மாமியாக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திக்கிட்டு மாட்டு வண்டிக்கு சுச்சத்தை வச்சு என் மாமியாக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அந்தம்மா, வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்க, நெல்லு குத்த, நீர் அரைக்க, மாவு அரைக்க மிஷினு, அல்லும் புகழும் ஆட்டி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்தில் கொலா வைக்கணும், குளிர் மிஷினு கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகாம பிள்ளைங்க படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். முடிஞ்சாத இன்னைக்கெல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சு. இருக்க தெரிசிங்க அந்த ஆளு. முடிஞ்சதா ஒன்ன மறந்துட்டேன், என்னம்மா பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காப்பியும் பக்கத்தில் வந்துடணும். கட்டிலுக்கு மேல ஃபேனு காத்து சுத்தோன்னு காலங்காட்டு கருவி வேணும். அடி பைத்திய, நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா அப்படிம்பாரு. அதாவது அன்னைக்கு அதையும் ரொம்ப நோகுனா அப்படி கத்தி மேல நடக்கிற மாதிரி. இப்போ சாராயம் குடிக்கிறத நான் நரகத்துக்கு போகிறேன், சொர்க்கத்தில் கொஞ்சமாக இருப்பாங்க, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணு, மது விலக்கு பிரச்சாரம் பண்ணு, நான் அங்கே போகிறேன் பாரு. அந்த அம்மா பிராமணன். கலைஞனுக்கு ஜாதி இல்லை, ஜாதி மதம் கிடையாது கலைஞனுக்கு, எந்த ஜாதியாக இருந்தாலும் என்ன. இப்போ தேவனைய பாவனர் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்புறம் அந்த விளங்கிருச்சு, கடைசி தனியாக இருந்தார் பாவம். அன்னைக்கு ஆசிரியர்கள் அவ்வளோ வருமானம் இல்லையா. உலகத்திலே பெரிய ஒரு அறிஞர் தேவனைய பாவானரு இல்லை, அது என்ன திமிரு இருந்தா அப்படி பேசியிருக்கணும். ஏன்டா பள்ளப்பாயில, உனக்கு என்ன தெரியும் இசையை பற்றினா? அப்போ எனக்கும் தெரியும்டா. ஏடா பள்ளுங்கிற இசையை எங்ககிட்ட இருந்ததா தானடா, முக்கூடர் பள்ளு. அப்போ நாங்கள் இல்லாமல் இருப்போமா, இசையை தெரியாமல் இருப்போமா? என்ன சொல்கிறது, நான் வீணை வாசிப்பேன், மிருதங்கம் வாசிப்பேன், உன்னால் முடியுமா? வச்சுக்கோ மேடையில் ஒன்றா.
நான் என் மாணவன் புல்லாங்குழல் வாசிப்பேன், அரண்டாங்க, நேராக கலைஞர்கிட்ட போயிட்டாங்க. விபுலானந்த அடிகளார் பிராமணன். ஆமாம், அது ரொம்ப திமிரான வார்த்தை இல்லை, ஜாதியை சொல்கிறது. என்னையும் கேட்டார்லங்க வாத்தியார், துலுக்கனுக்கு நல்லா தெரியும் கந்தபுராணம்னார்ல. கந்தபுராணம் 6ஆம் படையுடைய எதுன்னு பேச்சு வந்துருச்சு. நான் எனக்கு 16 SLC படிக்கிறேன். அப்போ SLC இன்னைக்கு +1. அவர் உபன்யாசம் பண்ணுவார், வாரியாருடைய நேரடி மாணவர் துர்ராஜுங்கிறவர். 6ஆம் படையுடைய எங்கே அங்கே அழகுருவியில் சொல்கிறார், நான் இல்லைங்கிறேன். அங்கே தான் பாருங்க, அங்கே இல்லை என்ன. துலுக்கங்களுக்கெல்லாம் நடாதிரீங்க கந்த புராணம்னாரு. துலுக்கங்கன்னு சொல்லாத. நான் தான் உன்னையும் கேட்குறேன், நீ தமிழ் பண்டிட் தானே, தமிழ் ஆசிரியன் தானே. முதல் தமிழ் சங்க தலைமை யாருன்னு? அகத்தியன். 2ஆம் தமிழ் சங்க தலைமை தொல்காப்பியன். 3ஆம் தமிழ் சங்க தலைமை நக்கீரன். 4ஆம் தமிழ் சங்க தலைமை. 4ஆம் தமிழ் சங்கம் ஏது இருக்கியா? மதுரையில் இருக்கு. அன்னைக்கு மதுரையில் ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார், பாண்டித்துறை தேவர்னு சொல்லி, பாலவனத்தன் ஜமீன்தார். ராஜா முகவை சேதுபதி மகாராஜா கூப்பிட்டு அவரை ஒரு தமிழ் சங்கம் ஏற்பாடு பண்ணுறா. அவருடைய திருக்குறள் புத்தகங்கள் நொந்துட்டாண்டா ஒரு புலவன் சங்கம் உற்பத்தி பண்ண. அவருடைய மூலமாக ஒரு தமிழ் சங்கம் ஏற்படுத்தி அன்னைக்கு இருந்த அறிஞர்களை, பெரிய அறிஞர் யாருன்னு பார்த்தா நாகூரில் ஒருத்தர் இருந்தார், குலாம் காதிர் நாவலர்னு சொல்லி. நேரம் அவரை பார்த்து, மாமா வாங்க மாமா, தமிழ் சங்க தலைமை பொறுப்பை ஏற்றுங்க மாமானார். யார்? பாண்டித்துறை தேவர். இந்த பாலவனத்தை போனால் என்னை தெய்வம் மாதிரி வச்சுக்குவாங்க. அங்கே போனால், மாமா அந்த ரெட்டியார் இருக்காதீங்க, காவடி சிந்து பாடுங்க மாமா. ரெட்டியார் பண்ணதான் காவடி சிந்து. யார்? அண்ணாமலை ரெட்டியார். சந்தத்துக்கு அருணகிரிம்மா. முருகமல்லப்பா சந்தம் பண்ணவர் யாரு? அருணகிரிநாதர். சிந்துக்கு அண்ணாமலை ரெட்டியார். சென்னி குள நகர் வாசல் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி வரையிற்புனை அதனை புயல் தீரல் அயில் வீரல் வண்ணமயில் முருகேசல் வேல் வேல் காவடி எடுத்து போவாங்க. போவது பாடுறது கந்தபுராணம். அது என்ன சொன்னேன், குலாம் காதிர் நாவலர், முஸ்லீம் தெரியுமா? அப்புறம் ஒருத்தர் தான் தெரியுமா, அவன் மகன் ஆரிப் கான் நாவலர், அவன் தெரியுமான்னார். ராமாயணத்தை பேசுறதுக்கு மூமு இஸ்மாயில் நீதிபதியை விட வேணும் இருக்கானா? சொல்லியா அப்படின்னு என்னன்னு சொல்றீங்க? துலுக்கனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறீங்க. ஆத்தூர் அல்லா பிச்சை சாஹிப்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா? ஆனால் அப்படியே ஒளியுலகம் தெரியாது, புராணம் பூரா கரைச்சி குடிச்சவன், அவங்களுக்கு எவனுக்கு தெரியாது. ராஜா போது கந்தபுராணம் தெரியும். என்ன சொல்றீங்க? அப்போ எங்கே பாருக்குன்னார். உங்கள் வாத்தியாரை போய் கேளுங்கன்ட்டேன். வாத்தியார கிருபானந்த வாடியார் போய் கேட்டிருக்கார். யாரா வேண்டிருக்கார் அவர்? ஒரு முஸ்லீம் பையன், என் மானை, நான் அவனை பார்க்கணும்டான்னாரு. இப்போ நான் திண்டுக்கல் பக்கம் செங்குறிச்சி திருமலைக்கேணி ஒரு முருகன் ஸ்தலம் கும்பாபிஷேகம் நடக்குது குடமுழுக்கு. இங்கே அங்குலாஸ் முத்தியாபுள்ள மூத்த மகன் அவர் தான் நடத்துகிறார். சாயங்காலம் கிருபானந்த வாரியார் பேசுகிறார். முடிஞ்சுதான் கேபி சுந்தரவாள் கச்சேரி. இப்போ நான் முருகன் முடிங்க இருக்கேன். நல்லா நெத்தி நிறையா விபூதி குங்குமம். ஆரம்பத்தில் முஸ்லீம்கள்லாம் என்னை காதில் ஓட்டை போட்டு தொங்கவுன்னு விட அவனாங்க. நான் அப்புறம் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பஜனையில் இவங்களை விட நம்ம நல்லா பண்ணேன். ஏண்டா எல்லாம் இந்த துளுக்கு இந்த போட்டு போடுறேன் பஜனையில், நீங்களாம் இந்துக்களான வெக்கமாக இருக்குடா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா பயந்துருச்சு. எங்கள் அம்மா வந்து 9 நேரம் அல்லாவை கும்பிடும். எங்கள் அப்பா அதுக்கு நேர்மாறு 2 முறை தான், வருஷத்துக்கு 2 முறை தான் போகிற பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசலில் கட்டினவர் அவர் தான். கருப்புசாமி கோயிலையும் கட்டினவர் அவர் தான். எங்கள் ஊரில் அந்த அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பு மண்ணை எடுத்து எங்கள் ஊரில் வச்சு அதுக்கு மேலே வேல் நட்டு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் செருப்பு நடக்க முடியாது, மலையாள கருப்பும்பாங்க. எங்கள் அப்பன் கருப்பு பக்தன். சின்ன வயசில் அவர் அவங்க அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு நாட்டுக்கோட செட்டியார் போயிட்டார். அங்கே நான் காலாடு காத்தேன். அங்கே ஒரு பெரிய செட்டியார் அவர் தாவூதுங்க அப்பா, ஷேக் தாவூத் சாஹிப் பேர். நான் அனாதேன்ட்டார். சமயக்காரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார் எங்கள் அப்பா. இந்த கடுகுல ஒரு பெறா, அந்த இது கீரை இறா, அந்த கத்திரிக்காய் விடுறா, அதை செஞ்சார். கார்த்திகை நட்சத்திரம் தான் கணக்கு டேலி பண்ணுவார். யார்? இந்த செட்டியார். கணக்கு டேலியாக மாட்டேங்குது, கண்டபடி வைகிறாரு அந்த கணக்கு பிள்ளைய. எங்கள் அப்பா முதலாளி, நான் சொல்கிறது 100 வருஷம் முன்னாடி, நான் எண்ணி வைக்கிறேன் முதலாளினார். துளுக்க நாய், சமய நாய். உனக்கு என்ன நாயா தெரியும் பணத்தை பற்றிங்கிற அந்த செட்டியார். நான் எண்ணுவேன் முதலாளி. என்றாப்பா போன்னு தூக்கி போட்டார் பணக்கத்தை. பிடிச்சாரு என்னார். டேய் தாவூது, நீ யாரான்னாரு அந்த அப்பா. பெரிய பணக்காரன். அடப்பாவி, அப்புறம் ஏன்டா அனாதை என்ன? இங்கே சின்னம்மா குடும்பம் தாங்க மாட்டான் முடியாட்டிய முதலாளி. தாத்தா இருந்தாரான். அடப்பாவி, நீ கணக்கு பிள்ளை யாரா, சமயக்காரனா வேணாண்டான்னு ஒத்துக்கிட்டார். முடிஞ்ச உடனே பஞ்சாமிர்தம் அபிஷேகம் எங்கே பழனிக்கு வந்து
பெரிய முருக பக்தன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு முருக பக்தி ஒத்திக்கிச்சு. கண்ணு மூடி கண்ணை திறந்தா திருச்செந்தூரில் இருப்பார், இல்லை திருவண்ணாமலையில் இருப்பார் எங்கள் அப்பா. வருஷம் 2 முறை தான் பள்ளிவாசலுக்கு போவார். எங்கள் அம்மா வையன் பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியாக இருந்துட்டு, முஸ்லீம் ஜமாத்துக்கு முத்தவள்ளியாக இருந்துட்டு, முஸ்லீம் ஜமாத் தலைவராக இருந்துட்டு, எல்லா ஜாதிக்கும் தலைவராக இருந்துக்கிட்டு, முருக பக்தனாக இருக்க நீ ஒரு ஆள் தாயா அப்படிங்கிற அம்மா. நான் 1000ல் ஒருவன் இல்லை, நீ உலகத்திலே ஒருத்தன் அப்படிங்க. எங்கள் அம்மா 9 நேரம் கும்பிடும். அதான் என்ன பண்ணுச்சு, பூரா பொம்பளை பிள்ளைய, நாகூர் பாவா முஜே மரத் பச்சாக் தேவோ, ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுங்க, நாகூர் ஆண்டவரே பிறந்த உங்கள் பேர் நான் உங்கள் சந்நிதிக்கு வந்து மொட்டை அடித்து உங்கள் பேர் வைக்கிறேன் நாங்கள். அப்புறம் நான் பிறந்தோன்னு நம்ம நாகூர் நாடகா கூட்டி போய் மொட்டை அடித்து அங்கே ஷேக் சாஹுல் ஹமீது பேர் வச்சாங்க. அப்போ எங்கே போய் பழனி மலை கூட்டி போய் மொட்டை போட்டு கொண்டு வந்துட்டார். நான் கிட்டத்தட்ட 52 மொட்டை அடிச்சிருக்கேன் பழனிக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா பயந்து போய் குர்ஆன் வேதம் 10 வயசில் ஓத வச்சிச்சு. ஏன்னா பிராமண பேலா போயிடுவான்ட்டு. அங்கே ஓதிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த குர்ஆனை ராகமாக ஓதுவேன். அலித்தோ ஜபரன்னு அலித்தோ ஜெரின்னு அலித்தோ பேசுன்னு. அப்போ எங்கள் அஜத் பார்த்தாரு, டேய் நல்லா வாடான்னு கூட்டி போய் பாங்குர்ரா அல்லாஹ் அக்பர்னு பள்ளிவாசல். அப்போ மைக்கிலாத காலம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ். யோசனை பண்ணேன், ஒரு ராகம் மாதிரி தெரியுதே. நம்ம தான் ராகம் போகிறாங்க அத்துப்படியா வாட்சி பார்த்தா வகுலா போறன ராகம். நம்ம ஒரு சீரியல் ஒன்று வரும், அப்போ அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா வகுலா போறன ராகம். அப்போ என்னாச்சு, தலையாயிட்டோம். உங்கள் வாரியார் வந்திருக்கார் பேசுறதுக்கு. நான் போய் பாடுறேன். பாடம் முருகன் மேலே பாடும்போது இவன் தான் நான் சொன்ன பி ராஜா முகமதி அப்படின்னா வாரியார் அதை கூப்பிட்டார். அவனை போய் இடுப்பு துண்டை கட்டி, ஐயா வணக்கண்ணே, 6ஆம் படை வீடு ஒரு அலறுவையில் இருக்குங்கிறானுங்க, அங்கே தான் யா இருக்குது, அங்கே இல்லையா அண்ணே. அந்த ஆள் சொல்லலாம், நீங்கள் சொல்லாதீங்கய்யா, நீங்கள் பெரியவர். திரு ஆவினன்குடி பழனி அதான் முதல் படை வீடு, இன்னைக்கு மாறிடுச்சு, அது பெரிய விஷயம். 2ஆம் படை வீடு திருவேரகம் சாமிமலை கும்போணம் கிட்ட. 3வது திருச்சீரலை வாய் திருச்செந்தூர். 4வது திருப்பரங்குன்றம் மதுரை. 5வது திருத்தணிகை சென்னை அருகே. 6வது நம்ம நாட்டில் இல்லைன்னு எங்கேயா இருக்குன்னார். சொன்னேன், துர்ராஜின்னார். ஐயா அப்படின்னார். அவன் சொன்னதுதான் உண்மை. ஐயா அப்புறம் இல்லாத குறைக்கு வச்சுக்கிட்டோம்யா, அது இலங்கையில் கதிர்காமத்தில் இருக்குன்னே. நான் கதிர்காம ஆதி பேர் தெரியுமா? நான் தெரியும், திருயம கூடம்னு. கண்டிராஜா கூத்துல வரும் அது. அதான் 6ஆம் படை வீடு. கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லை என்று சொல்லும் கதிர்காம கடவுளே, கங்காதரன் பெற்ற சிங்கார வேலவா கலாப மயில் ஏறியே, நிதியோடு நீர்வளம் நிலவளம் செழித்திட நின் பாதம் சரணமே, நேர்மையோடு செங்கோல் செழித்திட என்னாலும் நின் பாத வரமருள் முருகா. கதிர்காம அதான் 6ஆம் படை வீடு. அப்போ இலங்கையெல்லாம் ஒன்று சேர்ந்திருந்த காலம். இலங்கை தென்பகுதி வரைக்கும், ஆஸ்திரேலியா கண்டம் வரைக்கும், லெமூரியா கண்டம்மா பிரியாமல் இருந்தது. அப்புறம் இது வந்துச்சுல்ல சுனாமி. சுனாமிக்கு பேர் அன்னைக்கே வச்சிருக்கேன், குணக்குடி மஸ்தான் சாஹிப். ஆழித்திரள்னு வச்சிருக்கேன். ஆழித்தீரள் என்ன பொங்கும், இந்த மாதிரி பாட்டு வரும். அது இந்த ஒரு புயல் தெரியணும்ல, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சி ஆழி பேரலைன்னு வச்சுட்டாங்க. சுனாமின்னு ஜப்பான் பேர், ஆழி பேரலையாம். ஆழித்திரள், திரள்னா இசை கணக்கில் அதிகமான எண்ணிக்கை உரிய திரள்ன்றது. கூடை கூடை திரள் அந்த மாதிரி வாரம் அந்த மாதிரி வரும் அதிகமாக. ஆழித்திரள் அந்த மாதிரி பொங்குமா ஆண்டவனுடைய கருணை. குணங்குடி இவர் பாரு, குணங்குடி மஸ்தான் சாஹிப். ஆமாம், கிருபானந்த வாரியார் என்ன பண்ணுறேன், அவன் சொன்னார் சரின்னார். இப்போ நான் ஒன்று ஏற்கவான்னு. முருகன் சிவனுக்கு சொன்ன மந்திரம் என்னன்னு, புரணவ மந்திரம்னாரு. அதை சொல்லுங்க அண்ணே, அது ரகசியம் ராஜா முகமதுன்னாரு. ரகசியத்தை சொல்லுங்க அண்ணே, உனக்கு கிடைக்கும் ராஜா முகமதுன்னாரு. ஏன்னா இங்கே எல்லாம் சொல்கிறான் முருகன். சிவனார் மனங்குளிர உபதேசம் இரு சவி மீது பகர் செய்குருநாதா. சிவன் கேட்குறாரு, நின்றுட்டு கேட்டேன்னா இல்லை புரணவ மந்திரம். உட்காந்து மண்டி போட்டு கை கட்டி வாய் பொத்தி கிளங்குறான் முருகன். நான் சிவன், எவனாக இருந்தா என்ன, நான் வாத்தியார் நீ சிஷியன். கேட்கும்போது நான் வாத்தியார் நீ சிஷியன். அப்போ சிஷியன் அப்படி இருக்கணும், ஆசிரியர் முன்பாக கைகட்டி வாய் பொத்தி மண்டிக்கிட்டு அறிய முடியாதவன் தோத்து போனவன் அர்த்தம். அது இருந்தால் தான் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த காலத்தில். ஐயா சொல்லுங்கய்யா, சரிங்கய்யா சரிங்கய்யா
அதான் சொல்லுங்க ஐயா அப்படின்னா. சிவன் மண்டி போட்டு இப்படி உட்கார்றாரு. என்ன பண்ண, முருகன் ஏறி தோல் மேலே உட்காந்துக்கிறார். வளர ஆரம்பிச்சார் சிவன். வளராத உட்கார்றா, மண்டியில் ஒரு தட்டு தட்டி உட்கார். இந்த காலையில் சொன்னார், இந்த காலையும் சொல்லுப்பா, அவளை இனிமையாக இருக்குடா. ஒன்று சுமார் கேட்பாங்கல்ல, அன்னைக்கே ஈஸ்வரன் கேட்டார். இந்த காலையும் சொல்கிறா, டக்குன்னு எங்களுக்கு தவுனார். எங்களுக்கு காலையில் சொன்னாரான், அந்த மந்திரத்தை சொல்லுங்க அண்ணே, ரகசியம்னாரு. அது பிரணவ மந்திரம்னாரு. சொல்லுங்க அண்ணே. இப்போ சொன்ன சாமியாரை போய் வைப்பாருனார். என் சாமியாரை போனால் என்ன அப்படின்னு. சாமியாரை போனால் பெண்ணாசை ஜெயிக்கணும் ராஜா முகமது, இது பெரிய வேலை, நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னார். நான் துளுக்க பையன், நான் என்கிட்ட முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னால் பழிக்கும்னாரு. 3 மாதம் முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. ராஜபாட்டு கூட முடியலை. நான் இப்படி கிடக்கிறேன் ராஜபாட்டு, என்னை குறித்து வேஷம் கட்டி விட்டாங்க. வந்து சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்னது பழிச்சிருச்சு, வேஷம் கட்டிட்டேன். முருகன் அடிக்கும் போது கந்தபுராணம் சொல்லுப்பான்னாரு. சொன்னேன், சொல்ல ஆரம்பித்தேன். ஏன் கந்தபுராணம் சொல்லணும்னு சொன்னால் உனக்கு முன்னியம் ஊருக்கு முன்னியம்னார். கதை மாதிரி தானே யாருக்கு, எப்படியா உனக்கு முன்னியம், எப்படி புண்ணியம் கிடைக்கும்? அனுபவத்தில் தெரிய ஒரு ராஜா முகம் சொன்னார். அந்த புரண மந்திரத்தை சொல்லுனேன், உனக்கு கிடைக்கும். எப்பயா கிடைக்கிறது? பெண்ணாசை ஜெயிக்கணும் ராஜா முகம் இருக்கலாம்னாரு. ஜெயிச்சவன் எவனும் இல்லையா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு சிலர் ஜெயிச்சிருக்காங்க. யாரோ ஒரு முத்துராமலிங்க தேவர், உனக்கு கிடைக்கும். என்னையா எதை கேட்டாலும் கிடைக்கும் ராஜா முகமதுன்னார். 92 மதுரை மாதுளாய் வர்றேன். எம்மையில் நன்முதல்வர் கோயிலுக்கார் உபன்யாசம் பண்ண வந்திருக்காரு. அங்கே தான் கடைசி அவரை சந்திக்கிறேன். அந்த ஐயா கிட்ட சொன்னேன், பாருங்க என் நண்பன் தேவி சண்முகம் என்ன மாதிரி ஒரு ராஜபார் முருகன் வேஷம் போடுறவர். அவர் மக நல்லா பேசுவா, பாடுவா, நல்லா பேசுவா. எவனுக்கு பாட தெரியாது, இந்த பேச்சாளனுக்கு பாட தெரியாது. வாரியார் மட்டும்தான் பாடுவார். திருநாவுக்கரசர் அப்பரை பற்றி சொல்கிறாருன்னா, அவர் பெரிய புராணத்தில் அவரை சேக்கிலார் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை அப்படி பாடுவார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழே வரும் ஞான தவமுடையோன் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாமத்திற்கு உரை செய்யாமை உணராதேன். தோடிராகம். அந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு வாரியார். அவர் வர்றாரு, உன் மகளை கூப்பிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்க. மாமா நீங்கள் கூட இருங்க மாமா என்னார். அவர் யார்? இந்த தேவி சண்முகம். நான் ஆஃபீஸ்லேருந்து வரணும், பிபி குளத்துலேருந்து வரணும், வந்துடுறேன். இல்லை நீ போய் ராஜா முகமதுன்னு சொல்லு அப்படின்னு. நான் வரலைன்னா ராஜா முகமதுன்னு சொல்லுனேன். போய் சொன்னார், நான் வரல. என்ன ஆசீர்வாதம் வாங்கணுமா? யாருக்கு? மகளுக்கு. அப்படின்னாரு. அவரா தேச மங்க இருக்கிறச்சு இன்னைக்கு. அப்படி வாரியார் பின்னா பெரிய ஆளாயிருவேன். அந்த வாரியார் அப்புறம் கிடைக்கும்னாரா? அவர் செத்த உடனே நரிமேடு, இந்த நரிக்குடி போகிறோம் பாருங்க, திருப்போணத்துலேருந்து புல்வாக்கரைங்கிற கிராமத்துக்கு நடந்துக்கு போகிறேன். அங்கே கந்தபுராணம் சொன்ன உடனே ஒருத்தர் பொண்ணாரை பொறுத்து ஒரு கோனார், காய் வெட்டி கட்டி உடம்பெல்லாம் உத்திராட்சம் அளவு பட்டை பட்டியாக போட்டிருந்தார். அவர் தான் சொன்னார், என்ன மாப்பிள்ள பட்டவர்த்தனமாக இருக்குது தெரியலைங்கிறீங்கன்னாரு. இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னு. ஞானசம்பந்தம் கை பாடுங்கன்னாரு. காதலாகி கசிந்து. ஆமாம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது அதான மாப்பிள்ள, அதான பிரணவமந்திரம். எப்படி மாமா எனக்கு சொல்றீங்கன்னாரு. வாரியார் என்னைய சொல்லக்கூடாதுன்னு வாயை பொத்திட்டாரு. என்கிட்ட சொல்றீங்க, சொல்லணும் போல சொல்லிட்டேன். நான் ஊர் புறம் சொல்லி போடுறத இதான் பிரணவமந்திரம்னாரு. யார் இந்த முத்துராமலிங்கர் கேட்டேன்னா, என்னாச்சு, மதுரைக்கு மாற்றலாய் வந்தேன். ஒரு நண்பரை சந்தித்தேன். அந்த நண்பர் மூலமாக உசிலம்பட்டி வல்லரசை சந்தித்தேன். நவமணின்னு ஒருத்தர் இன்னைக்கு சந்தித்தேன், அவர் இருக்கார், அவரை சந்தித்தேன். ஒரு புத்தகம் கொடுத்தார் நவமணி எனக்கு, முடிசூடாமனார் முத்துராமலிங்க தேவர்னு. அந்த புத்தகம் படிக்கும்போது வரலாறை பூரா படித்தேன். மேடை மேடைக்கு அவர் சொல்லுவார் வாரியார், சேயோன் பெருமையையும் செய் தொண்டன் பெருமையும் சொன்னால் புண்ணியம். செய் தொண்டனா முருகபக்தன். இப்போ முத்துராம நம்ம வீரபாண்டிய கட்டமன் ஆக்கிற செய் தொண்டன் தான். திருச்செந்தூர்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வர வரைக்கும் கல்மண்டபம் 70 கிலோமீட்டரு. இத்தனை கல்மண்டபம் கட்டி அங்கே பூஜை அடிச்சா டைனா டை 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 டைனா அடிச்சு இங்கே வந்துடும். முருகாம்பர் கட்டமன் ஆக்கிற மருதுபாண்டி பெரிய மீனாட்சி பக்தங்க. அங்கே ஏறி நின்னா மீனாட்சி கோபுரம் தெரியும். மதுரை கோபுரம் தெரிந்திட கட்டிய மருதுபாண்டியர் வாரத பாரடி.
டெல்லி தமிழ் சங்கத்தில் இதைத்தான் எப்படி ஒரு பாடல் தெம்மாங்கு இசை, அதாவது ஃபோக் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருந்து லைட் இன்னிசையாக மாறி கிளாசிக்கல் செவ்வியல் இசை அப்படி மாறின்னு சொல்லி காமிச்சேன். ஒரு படம் சொல்லி காமிச்சேன். சாந்து பொட்டு தள தளங்க சந்தன பொட்டு கம கமங்க தானானை 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 தானானை. யாரு மருது வரும்போது பாடுவாங்க, ஒரு அம்மா பாடுவார், தானானை போடுவாங்க. இது கண்ணாசன் செட்டியார் என்ன பண்ணார், இந்த பாட்டு தெம்மாங்கு பாட்டை எடுத்து சினிமா பாட்டாக்குனார். சாந்து பொட்டு தள தளங்க சந்தன பொட்டு கம கமங்க மதுரை கோபுரம் தெரிந்திட கட்டிய மருது பாண்டியர் வாரத பாரடி. சாந்து பொட்டு மத்தியம ராகம். சரிம பனிசா சனீப மரீசா. டிஎம்எஸ் பாடுவாரு, உலகின் முதல் இசை தமிழ் இசையே, அது உதித்தது உலகின் பல திசையே, கனிவுறும் தமிழகம் கலை கூடம், இசை கலைதான் எங்களின் முதல் பாடம். மதியமாவதி. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடுது தென்னங்காத்து, தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம், சரிமபனிசா சனிபமரீசா. இந்த மத்தியமாவதி அது சரி நிசா பனி மப்பா மாறி சாந்து பொட்டு தள தளங்க. 3 இப்படி மாறுது ஒரு இசை. இப்போ தண்டியா ஒருத்தர் இருந்தான், கம்கோட கூட தூக்குனாங்க. அவர் தான் யார் பிடிச்சி நன்னா இருக்குடா நன்னா இருக்குடா நன்னா இருக்குடான்னா எங்கள் டெல்லி தமிழ் சங்கத்தில். நானும் என் நண்பர் மம்பந்தும் பண்ணிட்டு இருக்கும்போது, யாரா நன்னா இருக்குங்கிறேன், ஐயன் மாதிரி தெரியுதுன்ட்டு, பா யாரு பா எல்லாம் என்னங்க இவரை தெரியும், இவர் தாங்க சங்கீத விமர்சக சுப்புடு, இவர் உட்காந்துட்டானா பூரா சங்கீத மேலே ஒன்று அடிச்சுடுவாங்க. என் மாப்பிள்ளை இவர் இருக்காரு சீர்காழி சிவசிதம்பரம். என்னடா பாரு காத்து தாண்டா வருது பேசல, உங்க அப்பையும் பாடினா 4 தம்புரா சுதி போட்ட மாதிரி இருக்கும்டா. அவர் செம்மங்குடி பாடினாருன்னா ஏதாவோ நாரா அப்படின்பார். அவர் கரகர பிரியா பாடுறான், நரார பிரியா பாடுறான்டா. அவரை யாரு நையாண்டி பண்றது அரியக்குடி ராமானுஜயங்கார் பாடினாருன்னா மூக்குப்பொடி போடுவார். இவங்க தொடையில தாளம் போட்ட நேரத்தை விட மூக்குல பொடி போட்ட நேரம் தானே அதிகம். அவர் எல்லாத்தையும் நையாண்டி பண்ணக்கூடிய அது அந்த சங்கீத ஸ்வரம் பண்ண ஒரு பக்கம் வசிச்சு ஒரு பக்கம் அசைக்கிறது. சாந்து பொட்டு தள தளங்க சந்தன பொட்டு கம கமங்க, சாந்து பொட்டு தள தளங்க சந்தன பொட்டு கம கமங்க, மதுரை கோபுரம் மதுரை கோபுரம் மதுரை கோபுரம் தெரிந்திட கட்டிய மருதை கோபுரம் தெரிந்திட கட்டிய மருது பாண்டியர் வாரத பாரடி, மருது பாண்டியர் வாரத பாரடி, மருது பாண்டியர் வாரத பாரடி. சாந்து பொட்டு தளதளங்க சரி நிசா பனி மப்பா மாறி சாந்து பொட்டு சாந்து பொட்டு. சங்கீதமாச்சா இப்படிதான். ஃபோக்கு லைட்டு கிளாசிக்கல் எம்மா கிராமிய இசை இன்னிசை செவ்வியல் இசை அப்படி சொல்ல அதை பாராட்டினான், நல்லா இருக்குடான்னு. சுப்புடுனா பாய் போய் பார்க்க போகலாம் பாய் அப்படின்னு. பாய் மதுரை இல்லை பாய் டெல்லி, மதுரை போய் ட்ரெயினை பிடிக்கணும் வாங்க அப்படின்னு பெறப்பட்டு வந்துட்டோம். அவர்கிட்ட பயப்படாத ஒரே ஒரு சங்கீத மேதை யாருன்னா எங்கள் வாத்தியார் தான், சோமு. அங்கே உட்காந்துருப்பாரு. வாங்கோ சுப்புடுனா, வாங்கண்ணா சுப்புடுனா வாங்கோ, அங்கேயே உட்காந்துருக்கேன், இங்கே வாங்கோ, இப்படி உட்காருங்கோ, இப்படி உட்காருங்கோ, நன்னா இருக்குன்னு நன்னா இருக்குன்னு எழுதுங்கோ, நன்னா இல்லைன்னா நன்னா இல்லைன்னு எழுதுங்கோ, வாங்கோ இப்படி உட்காருங்கோ. நம்மளை நையாண்டி பண்ணுறான் பாரான்னு அந்த ஆள். மதுரையில் ஒரு வித்வான் இருக்கான், சங்கீத வித்வானு. அவன் வித்வான் இல்லை, சங்கீத ராட்சசன். அவன் பேர் சோமு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏய் என் மருமை உனக்கு மீறி பாடுறான்லடி அப்படின்னாரு. உன் மருமை நாடகக்காரன், ஒரே சங்கீதம் படித்தவன், எனக்கு என்னன்னே தெரியாது சங்கீதம். அவங்க நான் கட்டம் இல்லாமல் பாடுவாங்க, நான் நல்லா பேசுவாருங்கிட்டான். கலைஞர் என்ன பண்ணார், நீ ஒரு பாட்டு பாடுங்கன்னார். அண்ணா இறந்தப்ப ஒரு பாடின பாட்டு தான். அண்ணா கனடா சரிப்பகா மதானிசா சதானி மகா மரிசா. அண்ணா
அண்ணா அண்ணா என இனி யாரை அழைத்திடுவோம்? அன்பு தம்பி 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 என்று இனி யார் அண்ணா கூறிடுவார்? போயிட்டே, இனி யார் அண்ணா கூறிடுவார்? சிரித்து செழித்த உன்முகம் எங்கே? சிந்திய செந்தமிழ் மொழி எங்கே? சிரித்தது போதும் என்று நிறுத்தி கொண்டாயோ? சிந்திக்கும் இடம் தேடி தனித்து சென்றாயோ? ஆசை விளக்குகளை அணைத்தாயோ? என் அண்ணாவும் தம்பிகளை மறந்தாயோ? ஆளும் தகுதி அன்பு கலைஞருக்கு இருப்பதை நீ அறிந்ததனால் ஓய்வு எடுத்தாயோ? என்ன வரி? ஆளும் தகுதி அன்பு கலைஞருக்கு இருப்பதை நீ அறிந்ததனால் ஓய்வு எடுத்தாயோ? அதை அறிந்ததனால் ஓய்வு எடுத்தாயோ? கலைஞர் மூஞ்சாடி புன்னக பூக்குத பாட பாட. சிரித்து செழித்த உன்முகம் எங்கே? வல்லோன் உன் ஆட்சி தன்னை வியந்தானோ? அதை வானோர்க்கு காட்டி வைக்க அழைத்தானோ? நேசம் கரம் இருத்தி நெஞ்சில் எமை அணைத்த நாட்களை ஏந்தான் மறந்தாயோ? அந்த நாட்களை ஏந்தான் மறந்தாயோ? அறிஞர் லெஜண்ட். பெரியாரு அவரைத்தான் வச்சிருந்தாரு, பிஏ மாதிரி வச்சிருந்தாரு அறிஞர். போயிருக்காரு சிஎம் அண்ணன் இவர்தான் வந்தார். அண்ணா பெரியாரை கூட்டி நீங்க சிஎம் இருங்கன்னாரு. நீ இருப்பாங்க. அவர் அம்மா கிட்ட, மணியம்மா அம்மா கிட்ட, அம்மா உங்களை பற்றி நான் பல மாதிரி பேசிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னாரு. அதெல்லாம் ஒன்று மனசில் வைக்கல தம்பி, காஃபி சாப்பிடுங்க அந்த அதுக்கு மேலே. லண்டன் போயிருக்காரு ஏல் யூனிவர்சிட்டிக்கு. இந்த ஆள் பூரா மூக்குப்பொடியாக இருக்கும் அறிஞரனாக்கு. அந்த வேட்டியும் அழுக்கு வேட்டி ஒரு அழுக்கு சேட்டையை போட்டு பூரா ஆங்கில மாநாடு வந்திருக்கேன் பார் தமிழ்நாட்டில் இருந்து. ஆளு மோகரையும் மூஞ்சி. ஒரு நிருபர் போயிட்டான், ஒரு பேட்டி எடுக்க போயிட்டான். ஏபிசிடி வராத ஒரு 100 எழுத்தை சொல்லுங்கன்னா, 100 வார்த்தையை சொல்லுங்கன்ட்டேன். சிரிச்சுக்கிட்டு, தம்பி எண்ணிக்கை 1 2 3 4 5 6 ஆரம்பிச்சார். 99 வந்தாரு. ஸ்டாப். 100 டி வந்துடும்ல, ஸ்டாப்னார். 100 வார்த்தை வந்துருச்சுல்ல. பிகாஸ்ங்கிற வார்த்தையை 3 முறை வராது. பிகாஸ் இஸ் நாட் கம்மிங் இன் எ சென்டென்சஸ். பிகாஸ் இஸ் ஏ கன்ஜங்ஷன் அப்படின்னாரு பாருங்க. தூக்கிட்டான். டேய் தமிழ்நாடு பெர்னாட் சாடான்னு தூக்கிட்டாங்க. காலி நம்மனாலே முடியலையடாதுன்ட்டு. அறிஞர்னா அப்படி ஒரு, அதனால தான் அங்கே பட்டம் கொடுத்தான், அறிஞருங்கிற பட்டம் கொடுத்தாங்க. பெரிய லெஜண்ட் அறிஞர். ஏன் கதைக்கு வந்துடுவான். இப்போ ஆமாம் ஆமாம். அப்போ சொன்னார் ராஜா முகமதுன்னாரு, உனக்கு கிடைக்க ராஜா முகமதுன்னாரு. ஆமாம், நான் சொன்னேன் ராஜா முகமது இல்லை, என் பேர் ஷேக் சாஹுல் ஹமீதுன்னு. இவன் பேர் ராஜா முகமது. நீ மயிலேறும் ராவுத்தேன்னார். அது நான் மயிலேறு ராவுத்தேன். அது அருணகிரி முருகன் கொடுத்த பட்டம், கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார். ஆமாம், அது உனக்கு நான் தர்றேன். சிவராவுத்தனா யாரு? சிவபெருமான். சிவராவுத்தனா யாருக்கு வந்தார்? நம்ம திருவாரூராருக்கா வந்தார். மதுரையில் வரலையா? குதிரை வியாபாரியா வரலையா? ராவுத்தனை குதிரை வியாபாரி, குதிரை அடக்கிறவன். மாவுத்தனை யானை அடக்கிறவன். என்ன ராஜா முகமது? அது முருகன் பேர்னார். முஸ்லீம் பேருங்கண்ணே. முருகன் பேர் எப்படின்னே? முருகப் பெருமான் 6 குழந்தைகளாக விளையாடி கொண்டிருந்த போது 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கின்றார்கள். திரும்ப அழைத்த போது யார் எந்த குழந்தை வளர்த்தோம் என்று தெரியவில்லை. ஆதிபராசக்தி வேண்டுகின்றார்கள், அவளும் வருகின்றாள். அவளாலும் பேதம் காண முடியவில்லை. ஆதிபராசக்தி சொல்கின்றாள், அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு இப்பார் முழுதும் காக்க வந்த ஆறுமுக பரம்பொருளே, ஒன்றில் மாறுமுகம் காண யார் வல்லார்? ஒன்றாக என்ற ஆதிபராசக்தியின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க 6 முகமது ஒரு முகமதாக, ஏக முகமதுவாக, அதுவே ராஜா முகமதுவாக மாறியது. பெரிய வல்லால கண்டேன்ல. என்ன மயிலேர் ராவுத்தேன் அப்படின்னு கந்தர் அனுபவி தெரியுமையான்னு. ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். கந்தர் அனுபவி. ஆடும் பரினா என்னையான்னு, ஆடும் பரிய மயில் யான்னு. அனுசேவல்னா சேவல் கொடி.
வேல்னா வேலாயுதம் 3 வச்சுட்டு இருக்க முருகா உன் மீது பாடக்கூடிய வேலையை எனக்கு வேலையாக கொடுறாங்கிறார். யார்? அருணகிரி. கலெக்டர் வேலையை கேட்டார், இல்லை சிஎம் வேலையை கேட்டாரா? மேலே பாடணும் முருகா, அந்த வேலையை எனக்கு வேலையாக கொடுங்க. சரி, அப்போ பரினா என்ன அர்த்தம்? ஐயா பரினா குதிரையா, கரின்னா யானையா, யானை அடக்குனா மாவுத்தேன், குதிரை அடக்குனா ராவுத்தேன். அது ராவுத்தருக்கார். சரி, குதிரை ஆடுமா? குதிரை ஆடாதியா. மயில் ஆடுமா? மயில் ஆடுமையா. அப்போ ஆடக்கூடிய மயிலாகிய குதிரை மீது ஆரோகணிப்பவன் யார்? மயிலேறும் ராவுத்தன் முருகன். நீ முருகே மாறியா இருப்பே, நீ மயிலேறும் ராவுத்தன்னர். சொன்னது பலிச்சிருச்சு இல்லையா? இந்த 50 வருஷம் முருகனை வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கேன் போகாத ஊரில்.